புதுச்சேரி மற்றும் தமிழக அரசை தொடர்ந்து வஞ்சிக்கும் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், புதுவை மாநில தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அமைப்பாளர், செயல் வீரர், அருமை சகோதரர் ஸ்ரீதர் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை மாநில கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக அவருக்கு கிடைத்திருக்கின்ற புதுவை மாநிலத்தினுடைய துணை அமைப்பாளர் அருமை சகோதரர் ராஜேஷ் பாபு அவர்களே, புதுவை மாநிலத்தினுடைய மாணவரணி அமைப்பாளர் அருமை சகோதரர் திலீபன் அவர்களே, புதுவை இளம்பயில் பாசனுடைய அமைப்பாளர் அருமை தம்பி செல்வமணி அவர்களே, புதுவை மாநில வழக்கறிஞரினுடைய பொறுப்பாளர் அருமை சகோதரர் தயாநிதி அவர்களே, புதுவை மங்களம் தொகுதியினுடைய அமைப்பாளர் அருமை சகோதரர் விஜயன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு புதுச்சேரி அரசு மற்றும் கலந்து கொள்கின்ற பொதுமக்களுடைய சூழலை தெரிந்து சுருக்கமாக பேசி அமர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் காவேரி அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் காமராஜ் அவர்களே, பேசி அமர்ந்திருக்கின்ற கொற்றமூர்த்தி அவர்களே, குபேந்திர குடபாலன் அவர்களே, வழக்கறிஞர் காந்திகுமார் அவர்களே, தஞ்சை தமிழ்நேசன் அவர்களே, தொழிற்சங்க சிவராமன் அவர்களே, அண்ணன் தாண்டவராயன் அவர்களே, நம்முடைய தமிழர் படை தலைவர் அருமை சகோதரர் ஜோதிலிங்கம் அவர்களே, நம்முடைய சிதம்பரம் ரமேஷ் அவர்களே, மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் ஆசிரியர் சின்னதுரை அவர்களே, அருமை சகோதரர் ரவி அலெக்ஸ் அவர்களே, அருமை சகோதரர் பெரியார் சரவணன் அவர்களே, அருமை சகோதரர் செல்வன்குமார் அவர்களே, அருமை சகோதரர் கருப்பு சரவணன் அவர்களே, அருமை சகோதரர் வேணுகோபால் அவர்களே, நம் கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து நம்முடைய கலை பண்பாட்டுத்துறையினுடைய தலைவர் சமர்ப்பா குமரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற புதுவை மாநிலத்தினுடைய பொறுப்பாளர்கள் அருமை சகோதரர்கள் சுரேஷ் அவர்களே, சதீஷ் அவர்களே, பிரபு அவர்களே, சந்தோஷ் அவர்களே, வேலு அவர்களே, ரமேஷ் அவர்களே, அருள் அவர்களே, ஹரிதாஸ் அவர்களே, மணிகண்டன் அவர்களே, பாலா அவர்களே, குமார் அவர்களே, ஏ குமார் அவர்களே, ஆர் சுரேஷ் அவர்களே, வேலு அவர்களே, முத்து அவர்களே, ராஜ் அவர்களே, தினகரன் அவர்களே, பாரி அவர்களே, கண்ணன் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, செல்வராஜ் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, சக்திகுமார் அவர்களே, கோபி அவர்களே, சிவா அவர்களே, சேகர் அவர்களே, சிவகுரு அவர்களே, லாசர் அவர்களே, ஜான் பீட்டர் அவர்களே, உஸ்மான் அவர்களே, சிவா அவர்களே, விஜயன் அவர்களே, குமார் அவர்களே, பாபு அவர்களே, தினேஷ் அவர்களே, இயேசு அவர்களே, சங்கர் அவர்களே, பெர்னா அவர்களே, ரவிக்குமார் அவர்களே, ஐயப்பன் அவர்களே, பாபு அவர்களே, தினேஷ் அவர்களே, லோகேஷ் அவர்களே, ஜெயராஜ் அவர்களே, பிரதீஷ் அவர்களே, கோபிநாத் அவர்களே, சுரேஷ் அவர்களே, மதன்ராஜ் அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, மாரிமுத்து அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, விஜயகுமார் அவர்களே, கோபாலகிருஷ்ணன் அவர்களே, கணேஷ் பாபு அவர்களே, மனோஜ் பாபு அவர்களே, தரணிதரன் அவர்களே, அருண்குமார் அவர்களே, கார்த்திக் அவர்களே, ஆனந்த் அவர்களே, சங்கர் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, அருணகிரி அவர்களே, தனம் அவர்களே, செல்வம் அவர்களே, குமார் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, சிவகுமார் அவர்களே, குணா அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, ஜெனித் அவர்களே, சரவணன் அவர்களே, கோபிநாதன் அவர்களே, பிரகாஷ் அவர்களே, இன்னும் என்னோடு வருகின்றிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் முக்கிய நிர்வாகிகளே, இந்த இணைப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் தேவா, பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து 100 மகளிர் மற்றும் இளைஞர்களோடு சேர்ந்திருக்கிற அருமை சகோதரர் தேவா மீனாட்சி அவர்களே, அதேபோல் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைந்திருக்கிற முத்தையல்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டம் அசோக் தலைமையில் இணைந்திருக்கிற அருமை தோழர்களே, நம்முடைய அருமை சகோதரர் மாஸ்டர் பிரதீஸ்வரன் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு கட்சியில் இணைந்திருக்கிற கலைநாத உள்ளிட்ட 50 தோழர்களே, இங்கு எனக்கு முன்னால் நம்முடைய தமிழுடைய பாரம்பரிய இசையை இசைத்த பறை இசை கலைஞர்களே, இங்கு வருகின்றிருக்கின்ற எனது அருமை பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, இந்த துண்டறிக்கையில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட என்னோடு வருகின்றிருக்கின்ற மாநில தமிழர் படையினுடைய தளபதி அருமை சகோதரர் அறிவழகன் அவர்களே, பல்வேறு கட்சியினுடைய ஒன்றிய தலைவர் செயலாளர்களே, அருமை தம்பி விழுப்புரம் குமரன் அவர்களே, இன்னும் வருகின்றிருக்கின்ற மாநில தொழிற்சங்க பேரவையினுடைய பொருளாளர் அருமை சகோதரர் நம்முடைய பன்னீர்செல்வம் அவர்களே,
நம்முடைய தென்மண்டல பொறுப்பாளர் அருமை சகோதரர் தமிழ்நேசன் அவரோடு வருகின்றிருக்கிற ஏனைய நிர்வாகிகளே, நம்முடைய அருமை சகோதரர் டாக்டர் சுதாகர் அவர்களே, அருமை சகோதரர் நம்முடைய சேலம் காவேரி நன்னோடு வருகின்றிருக்கிற மாவட்ட செயலாளர் முத்து அவர்களே, இன்னும் பல்வேறு பகுதிகளில் இருந்து புதுவை மாநிலத்திலிருந்து புதிதாக பொறுப்பேற்று இங்கு வருகிறது கட்சி பணிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற அருமை தோழர்களே, காவல்துறை நண்பர்களே, இருபுறமும் சாலையில் நின்று எமது இயக்கத்தின் இந்த கூட்டத்தினுடைய நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கிற எனது அருமை தமிழ் சமூகத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்க நன்றிகள், இந்த வணக்கம். இன்றைய நாள் கருப்பு ஜூலை. இந்த ஜூலை என்பது தமிழீழ மண்ணில் நடந்தேறிய மாபெரும் இன அழிப்பிற்கு உள்ளான தினம். இந்த ஜூலை என்பது குட்டிமணியும் ஜெகனும் இன்னும் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான தமிழர்களுடைய கண்களை பிடுங்கி சிங்கள பேரினவாத இராணுவ அரசாங்கம் கால்களால் மிதித்து மிகப்பெரிய கொடூர சித்திரவதைகள் செய்து எம் இனத்தை மிகப்பெரிய 1983 ஜூலை நாளில் மிகப்பெரிய ஒரு கருப்பு தினமாக அந்த ஈழ மண்ணை ஆக்கிய ஒரு தினம். அந்த அநியாயத்திற்காக, அந்த அக்கிரமத்திற்காக அதை செய்த சிங்கள பேரினவாத அரசிற்கு ஒரு சரியான பாடம் புகட்ட வேண்டும் என்பதற்காக மில்லர் என்கிற ஒரு தமிழீழ பிள்ளை, ஒரு இளைஞன், ஒரு மிகப்பெரிய ட்ரக் என்று சொல்லக்கூடிய கண்டெய்னர் லாரி முழுவதும் வெடி மருந்துகளை நிரப்பிக்கொண்டு நெத்தியடி சிங்கள ராணுவ முகாமிற்குள்ளே அந்த வண்டி வாகனத்தை ஓட்டி தான் உடலில் கட்டியிருந்த அந்த தற்கொலை படைக்கான பெல்ட்டை வெடிக்க செய்து, தான் ஓட்டி அந்த ட்ரக்கையும் வெடிக்க செய்து ஆயிரக்கணக்கான சிங்கள ராணுவ வெறியர்களை கொன்று குவித்து வீரகாவியம் படைத்திட்ட மாவீரன் மில்லர் அவர்கள் மறைந்த இந்த தினம்தான் தமிழீழ விடுதலை புலிகளின் வரலாற்றில் முதல் கரும்புலி வீரன் மாவீரன் மில்லர் அவர்களுக்கான கரும்புலி தினமாக உலகம் முழுவதும் போற்றப்படுகிற, வீர வணக்கம் செலுத்தப்படுகிற அந்த நாள். அந்த நாளை தேர்வு செய்து நம்முடைய அருமை சகோதரர் ஸ்ரீதர் அவர்களும், அவரோடு பொறுப்பேற்றிருக்கிற அருமை சகோதரர்கள் ராஜேஷ் பாபு அவர்களும், அவரோடு இருக்கிற ஏனைய தம்பிமார்களும் இப்படி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று என்னிடத்திலே கேட்டார்கள். நான் சொன்னேன், எங்கள் தமிழக அரசியல் என்பது வேறு களம், ஆனால் உங்கள் புதுவை அரசியல் களம் என்பது வேறு. இங்கெல்லாம் குவார்டர் பாட்டில் இல்லாம பாதி தமிழ் வரவே மாட்டான் வீட்டை விட்டு வெளியில. கூட்டத்துக்கு வந்தா 500 ரூபாய் தலைக்கு எண்ணி கொடுக்கணும். அதை கொடுக்கறதுக்குரிய கட்சி நம்ம கட்சி கிடையாது. குவார்டர் பொட்டலம், குவார்டர் பாட்டிலும் பிரியாணி பொட்டலம் கொடுக்கிற நம்ம கட்சி கிடையாது. இது கொள்கை சார்ந்து, இன உணர்வு சார்ந்து, மொழி உணர்வு சார்ந்து, தமிழரின் வாழ்வுரிமை சார்ந்து நடைபெறுகின்ற ஒரு கூட்டம். ஆக இந்த கூட்டத்தில் புதுவை மாநிலத்தில் இருக்கிற மக்களை வரக்கூடிய அளவுக்கான அரசியலை அருமை நண்பர் ஸ்ரீதர் அவர்களை நீங்கள் அங்கு கட்டமைத்து வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். அண்ணா, என்னால் முடிந்தது ஏதோ அங்கங்கு கொஞ்சம் வச்சிருக்கிறேன். இப்போது பல்வேறு தொழிற்சாலையுடைய பிரச்சனைகளை முன்னெடுத்து போராடி கொண்டு வருகிறேன். அந்த தொழிற்சாலையினுடைய உரிமைக்காக போராடுகின்ற தொழிலாளர் தோழர்களும், அதிலே பணி செய்கின்ற பல்வேறு மகளிர் பிரிவு தோழர்களும் வருகிறார்கள். என்னுடைய நண்பர்கள் எல்லாம் இளைஞர்களை 50 இளைஞர்களாக கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதனால் ஒரு முயற்சியை நான் மேற்கொள்ளுகிறேன். அந்த முயற்சிக்கு நீங்கள் எனக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டார்கள். என்னை பொறுத்தவரையில் புதுவை மாநிலத்தில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகள், இங்கே ஆடிசன் என்கிற நிறுவனத்தை பற்றி சொன்னார்கள். அந்த நிறுவனம் 25,000 ரூபாயோடு வந்த ஒரு வடநாட்டுக்காரன் இந்த மண்ணிலே இன்றைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக திகழ்கிறான். ஆனால் இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களாக இருக்கிற என்னுடைய தொழிலாளர் வர்க்கத்தை நசுக்குகிறான். என்னுடைய தாய்மார்களுடைய வாழ்வுரிமையை பறிக்கிறான். புதுவை மக்களுடைய வாழ்வுரிமை பாதிப்படைகிறது. ஆனால் இந்த நாட்டை ஆண்ட கட்சிகளும், ஆண்டு கொண்டிருக்கிற கட்சிகளும், மிகப்பெரிய அரசியல் கட்சிகளும் பணக்கார பன்னாட்டு கம்பெனிகளிடத்தில் கையேந்துவதும், பணக்கார மார்வாடி குஜராத்தி சேட்டுகளிடத்திலே கையூட்டு பெறுவதும், தொழிலாளர்கள் உரிமையை மறுப்பதும், இந்த பகுதி மக்களுடைய வாழ்வுரிமையை சீரழிப்பதும்
அதற்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் என்னால் முடிந்த அளவுக்கு அந்த மக்களை திரட்டிக் கொண்டு வீதியிலே பிரண்டு உருண்டு படுத்து என்னுடைய தொழிலாளர் உரிமைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், அதனால் நீங்கள் அவசியம் வர வேண்டும் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் தான் இங்கே புதுவையில் ஒரு மாற்றத்திற்கான அரசியலை முன்வைக்கின்ற சகோதரர்களோடு, பல்வேறு பெரியாரிய இயக்கங்களோடு, தமிழ் தேசிய சிந்தனையாளர்களோடு இதே மேடையில் நான் பலமுறை கலந்து கொண்டு பேசியிருக்கிறேன். ஆனால் இந்த மேடை என்பது உலகத்தில் தமிழன் எந்த முறையில் பாதிக்கப்பட்டாலும், உலகத்தில் தமிழனுக்கு எந்த முறையில் ஒரு சிறு துரும்பு அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் என் தாய் தமிழ்நாட்டு மக்களையும் புதுவை மக்களையும் ஒன்று திரட்டி போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சி தனித்து நடத்துகிற பொதுக்கூட்டம். ஆக இந்த கூட்டத்தில் இன்றைக்கு புதுவையில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வருவார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த நாட்டுடைய பொருளாதார வளத்தையும் சுரண்டுகிற அந்நிய சக்திகளுக்கு எதிராக, ஆதிக்க பணக்கார கும்பல்களுக்கு எதிராக, பணக்கார நிறுவனங்களுக்கு எதிராக இன்றைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நம்முடைய கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஈழ இனப்படுகொலைக்கு துணை போன நாராயணசாமியை தன்னந்தனியாக தன்னோடு 5-6 தோழர்களை அழைத்துக் கொண்டு அலுவலகத்தை முற்றுகையிட்டு காவல்துறையுடைய லட்டிகளுக்கு தன் உடலை காயப்படுத்திக் கொண்டாலும் கொள்கை மாறாமல் இருக்கிற 10 இளைஞர்கள் என்னோடு இருந்தால் போதும் புதுவையில் மாற்றத்திற்கான அரசியலை முன்வைக்க முடியும். எந்த இந்த புனித நாளாக நாம் இன்றைக்கு கருதுகிறோமோ, இந்த ஜூலை 5 இந்த நாள் அங்கு 18 வயதில் 20 வயதில் 16 வயதில் என்னுடைய தமிழீழத்தில் பிறந்த என்னுடைய பிள்ளைகள், அனைத்து தமிழ் மக்களுக்கும் உரிய அனைத்து சுகபோக வாழ்க்கையோடு வாழ வேண்டிய அந்த பிள்ளைகளை அந்த மண்ணின் விடுதலைக்காக, அந்த மக்களின் ஜனநாயக உரிமைக்காக, அந்த மக்களின் சுதந்திரத்திற்காக இதோ என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள், எனக்கான விடுதலையை தாருங்கள் என்று சிங்கள அதிபரை இன்றைக்கு கலகலக்க வைத்த அந்த தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற உலக தமிழினத்தின் ஒப்பற்ற ஒரு தலைவன் அந்த மண்ணில் அந்த இளைஞர்களை தயார்படுத்துகிறான், அந்த மண்ணின் அந்த மக்களை தயார்படுத்துகிறான். பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுக்கிறார், பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு மன பயிற்சி கொடுக்கிறார். எதற்காக? சுதந்திரம் என்பது நம்முடைய மண்ணில் நம்முடைய முன்னோர்கள் ஆண்ட இந்த பூமியை, ஆண்ட இந்த மண்ணை சிங்கள பேரின வாதசத்தினுடைய ராணுவம் கொக்கரித்து நிலத்தை கையகப்படுத்தி முழுவதுமாக தனக்காக்கிக் கொள்கிற அந்த சதிகார அரசியலுக்கு எதிராக, அந்த அநியாயத்திற்கு எதிராக, அந்த அக்கிரமத்திற்கு எதிராக முடிவு கட்டுவதற்கு தமிழீழ தேசத்தில் 50,000 போராளிகள் அந்த மண்ணின் விடுதலைக்காக அந்த மண்ணிலே வீரகாவியம் படைத்து இன்றைக்கு விதையாக விழுந்திருக்கிறார்கள். பக்கத்து 10 மைல் தூரத்தில் என்னுடைய தொப்புள் கொடி உறவான ஈழத்தினுடைய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனால் அந்த மண்ணில் 50,000 போராளிகளை உயிரை அந்த மண்ணுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்களாக உருவாக்க முடிகிறது என்று சொன்னால், கடலூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் 10 மைல் அல்ல 10 பல்லாங்கு தூரத்தில் இருக்கிற என் புதுவை உறவுகளை ஏன் வேல்முருகனால் மாற்ற முடியாது, மாற்றத்தை நோக்கி சிந்திக்க முடியாது என்கிற ஊந்துதலால் இன்றைக்கு புதுவையில் இந்த கட்சி நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். புதுவையில் இருக்கிற அனைத்து தமிழர்களுக்கும் குடிக்கு அடிமையாகி, பொட்டலத்துக்கு அடிமையாகி, பாட்டலுக்கு அடிமையாகி, தன் வாழ்வை இழந்து, மானத்தை இழந்து, சூடு சொரணை இழந்த தமிழனாக இருந்து ஒரு காலம் இருக்க மாட்டான். அதிலும் நல்லவர்கள் இருப்பான். இந்த மண்ணின் உரிமைக்காக போராடுவோன் இருப்பான். இந்த மண்ணின் வளத்தை காக்க வேண்டும் என்று நினைப்பவன் இருப்பான். ஆதிக்க பணக்கார சாராய ஆலைகளை எதிர்த்து மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை கட்டு போராடக்கூடிய போராட்குணமுள்ள இளைஞர்கள் இருப்பான். புதுச்சேரி அரசு மாநில அந்தஸ்து கேட்டு போராடுகின்ற போது கிஞ்சித்தும் கவலைப்படாத காங்கிரஸ் அரசுகள், பாரதிய அரசுகளின் அடாவடி அநியாய அக்கிரமத்திற்கு எதிராக களமாடுவதற்கு திரள்கிற இளைஞர்கள் இருப்பான். அந்த இளைஞர்களை நாம் தேடி போவோம், அந்த இளைஞர்களை நாம் தேர்வு செய்வோம். இன்றைக்கு 5000 கோடி ரூபாய் புதுவை அரசுக்கு கடன் கொடுத்துட்டு அதுக்கு வட்டி 2000 கோடி கொடுத்து கேட்கிற மத்திய அரசா இருக்குது. ஒரு சிறிய மாநிலம், நிலப்பரப்பால் ஒரு சிறிய மாநிலம். இந்த மாநிலத்தில் 99% வாழ்கின்றவர்கள் இந்த மண்ணின் பூர்வீக குடிமக்கள் தமிழர்கள். ஆனால் இவர்களுடைய உரிமை, இவருடைய வாழ்வாதாரம், இவர்களை மேலே உயர்த்துவதற்கு, இவருக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை செய்து தருவதற்கு இந்த மத்திய அரசுகள் மானியத்தில் என்றைக்காவது
இதோ புதுவை மாநிலத்துக்கு 25,000 கோடி கொடுக்கிறோம். தரமான சாலைகளை அமைத்துக் கொள்ளுங்கள், தரமான கல்விக்கூடங்களை அமையுங்கள், தரமான மருத்துவக் கல்லூரிகளை அமையுங்கள், தரமான சுகாதாரத்துடன் கூடிய ஆரோக்கியமான வாழ்வதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தாருங்கள். ஒரு சிறிய மாநிலம், நிதியை திரட்டுவதற்கு வாய்ப்பில்லாத மாநிலம். இந்த மாநிலத்தை காக்க வேண்டிய பொறுப்பு எங்கள் இந்திய தேசத்திற்கு இருக்கிறது, எங்கள் டெல்லி செங்கோட்டைக்கு இருக்கிறது. என்றைக்காவது எந்த மத்திய அரசாவது சிந்தித்தது உண்டா? ஏன் சிந்திக்க மறுக்கிறான்? நான் கேட்கிறேன். இந்தியாவில் இருக்கிற எத்தனையோ மாநிலங்களுக்கு 20,000 கோடி, 10,000 கோடி, 50,000 கோடி மானியமாக அள்ளி வழங்குகிற மத்திய அரசு, ஆண்ட காங்கிரஸ் அரசு, ஆண்ட பிஜேபி அரசு என் புதுவை மாநிலத்தை மட்டும் திட்டமிட்டு புறக்கணிப்பதற்கான காரணம் என்ன? உலகத்தில் இந்திய நாட்டில் 2 தமிழ் முதலமைச்சர்கள் இருக்கிறார். ஒன்று தமிழ்நாடு, இன்னொன்று புதுவை. ஆக தமிழனாக பிறந்த காரணத்தினால், இந்த நாட்டில் வாழ்கின்ற ஒரு பெரும்பான்மையால் தமிழனாக இருக்கின்ற காரணத்தினால் இவனை பற்றி கிஞ்சித்ததும் கவலைப்படுவதில்லை மத்திய அரசாங்கம். நல்ல பிரசாத் மிரட்டானா நீதி, பீகார் சிங்கு மிரட்டானா நீதி, உத்தரப்பிரதேசக்கார மிரட்டானா நீதி, ஆந்திரத்துக்கார மிரட்டானா நீதி, கேரள மலையாளி மிரட்டானா நீதி, கன்னடத்துக்கார மிரட்டானா நீதி. ஆனா பாவம் எங்க ரங்கசாமி மிரட்டவும் முடியாது. பாவம் பாதி நேரம் பைத்தியம் சாமி கிட்டே கிடக்கிறாரு. எங்க போய் அவர் மிரட்டுவாரு? எங்க போய் இந்த மக்களுக்கு அவர் நிதி வாங்கி தருவாரு? சொந்த கட்சிக்கார கொஞ்சம் தவறு செய்யறான், கொஞ்சம் அப்படி இப்படி கூட்டு அதட்டி அவனை கண்ட்ரோல் படுத்தி கட்டுப்படுத்தி வைக்க முடியல. கேட்டா எங்க ரங்கசாமி சொல்றாரு, நான் மிக எளிய முதலமைச்சர், சைக்கிளில் போய் தேநீர் குடிக்கிறீங்க, நாங்க பாராட்டுறோம், வரவேற்கிறோம், நன்றி சொல்றோம். பொதுமக்களோடு மக்களாக இருக்கிறீங்க, பாராட்டுறோம், நன்றி சொல்றோம். பந்தா இல்லாத அரசியல்வாதி, முன்னாடி 50 காரு பின்னாடி 50 காரு, 4 பக்கமும் புடைசூழ காவல்துறை இல்ல, உங்களுக்கு பாராட்டுறோம், வரவேற்கிறோம், பச்சை தமிழ் வரவேற்கிறோம். ஆனால் உங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த புதுவை மாநிலம் மாநில அந்தஸ்து பெற்றது என்பதற்காக இதோ இந்த ரங்கசாமி மத்திய அரசு எனக்கான உரிமை வழங்குகின்ற வரையில் நான் உண்ணாவிரதம் இருப்பேன், சாகு வரை இருப்பேன். மத்திய அரசு பதில் சொல்லி கேட்கிற துணிவை ஏன் உனக்கு வரமாட்டேங்குது? வரணும், வா. தமிழக வாழ்வுரிமை கட்சி துணை நீக்கும், தோல் கொடுக்கும். இந்த கூட்டத்துக்கு நினைச்சிருந்தா கடலூர்ல இருந்து ஒரு 5,000 பேர் 10,000 பேரோட வந்து உட்கார்ந்துருப்பான் வேல்முருகன். நான் சொல்லிட்டேன் புதுவை ஸ்ரீர்கிட்ட, நான் கடலூர் மாவட்டத்தில் ஒரு ஆளை கூட்ட மாட்டேன். 4 ஆண்டு காலம் இந்த புதுவைக்கு நீ பொறுப்பாளர். எத்தனை கிளை அமைத்த, எத்தனை பகுதிகளில் கட்சி இருக்கிறது, எத்தனை இளைஞர்கள் உங்களை நம்பி வருகிறார்கள். அந்த மக்களுக்கு விசுவாசமாக அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடி அந்த மக்களுடைய நம்பிக்கை எத்தனை பேரிடம் பெற்றிருக்கிறாய்? இது உனக்கான சோதனை, உனக்கான பரீட்சை என்று சொன்னேன். இன்றைக்கு அருமை சகோதரர்கள் பல இளைஞர்கள் ஒன்று கூடி ஒரு முயற்சி எடுத்து இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புதுவை அரசுக்கு நான் கோரிக்கை வைக்கிறேன். இங்கே எங்களுடைய வழக்கறிஞர் காந்திகுமார் அவர்கள் படித்த இந்த 9 தீர்மானம், இந்த 9 தீர்மானத்தில் இருக்கிற கோரிக்கைகளை முன்வைத்து நாட்டுடைய அரசாங்கம் உங்களை தான் ஒதுக்குறான்ல, உங்களை தான் ஒரு முதலமைச்சராக கிடக்கல, மத்திய அரசு எடுக்கிறது இல்ல. மக்களை திரட்டுங்க, இந்த மக்கள் பிரச்சனைக்காக நான் உட்கார்றேன். என் புதுவை மக்களே எனக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன். போர்க்குண வேண்டும். வெறும் சாமியார்கிட்ட வாங்கி விபூதி வாங்கிட்டு இருந்தா மட்டும் போதாது. வெறும் டீ கல்ல குடிச்சிட்டு போற எளிய முதலமைச்சரா இருந்தா மட்டும் போதாது. அதட்டி பேசாத அமைதியான முதலமைச்சரா இருந்தா போதாது. வாய் இல்லாத ஜீவனாக இருந்தால் இந்த நாட்டில் நீங்க பிழைக்க முடியாது. உங்களை வாக்கெடுத்து இன்றைக்கு இந்த மண்ணுக்கு முதலமைச்சர் ஆக்கிய இந்த ஆயிரக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய ஒரு தலைவனாக, ஒரு போர்க்குணம் கொண்ட ஒரு போராளியாக, மண்ணின் விடுதலைக்கு, மக்களின் விடுதலைக்கு, மக்களின் உரிமைக்கு, நிதிக்கு, அடிப்படை வசதிகளுக்கு களம் இறங்கக்கூடிய தலைவனாக இருக்க வேண்டும். ஒரு போர்க்குணம் வேண்டும். ரங்கசாமி யாரு? நீங்க இந்த பிரிஞ்சு கவர்மெண்ட் இந்த நாட்டை ஆண்டதுல நீங்க பிரிஞ்சு வம்ச வழியா? இந்த நாட்டின் பூர்வீக குடி தமிழ் அல்லவா? பச்சை தமிழ் அல்லவா? பாராளுகின்ற தமிழ் அல்லவா? நீ எதுக்கு அங்க போய் மண்டிக்கிட்டு பொக்கை கொடுத்துக்கிட்டு நின்று கிடக்குறீங்க? டெல்லி அரசாங்கத்தை இங்கே வர வையே. புதுச்சேரி இந்திய அரசோடு இருக்கணுமா இல்ல புதுச்சேரி அரசை தனி நாடாக நாங்க அறிவிக்கணுமா என்ற கேள்வி வையா. நிதி வரும் வையே. அதை விட்டுட்டு தீர்மானம் நிறைவேற்றது என்ன? இங்க சாந்தன் பேரறிவாளர் முருகன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலத்தில் விடுதலை புலிகளை எதிர்த்தவர்கள், ராஜீவ்காந்தி நட்புக்குரியவர்கள்,
அப்படிப்பட்ட ஜெயலலிதா அவர்களே அந்த கொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற பேரறிவாளன் சாந்தன், முருகன், நளினி உள்ளிட்டவர்கள் அப்பாவிகள் அவர்கள் அனைவருடைய தூக்கு தண்டையை ரத்து செய்து அவர்களை விடுதலை செய்வதற்கு இதோ சட்டமன்றத்தில் நான் தீர்மானம் நிறைவேற்றுகிறேன் என்று துணிந்து தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கிறார் ஒரு பெண் முதலமைச்சர் என்று சொன்னால், ரங்கசாமி அவர்களே பச்சை தமிழ் அல்லவா, வீரம் இழந்த மண்ணில் பிறந்தவன் அல்லவா, இங்கே ஏன் நாங்கள் கோரிக்கை வைக்க வேண்டும்? ஏன் நாங்கள் கோரிக்கை வைத்து போராட வேண்டும்? எதற்காக பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும்? அந்த உணர்வு உன் ரத்தத்திலும் சதையிலும் கலைந்து இருக்க வேண்டாமா? செய்திருக்க வேண்டாமா? செய்யலையே. அது எங்களுக்கு ஒரு கோரிக்கை. இங்க இருக்கிற அரசாங்க கம்பெனி, இங்க இருக்கிற தனியார் தொழிற்சாலை வருவான், புதுவையில் எடுத்தா ஃப்ரீயா குடிப்பீங்க, மானியம் குடிப்பீங்க, வாங்குவான், தொழிற்சாலை நடத்துவான், அரசாங்க பணத்தெல்லாம் வாங்குவான், கம்பெனியை மூட்டு மஞ்சள் நோட்டீஸ் விட்டுட்டு வெளி மாநிலத்துக்கு போய் பணக்காரன் ஆயிடுவான், மேலும் பணக்காரன் வாழ்வான். நாங்க மண்ணின் மைந்தர்கள் இடத்தை கொடுத்துட்டு எங்களுடைய ஊரை கொடுத்துட்டு நாங்க அவங்ககிட்ட போய் மடிப்பிச்சை கேட்கணும், வேலை கொடுன்னு. வேலை கிடையாதுன்றான், உடனே போலீஸை கூப்பிடுன்றான், லட்டி சார்ஜ் பண்ணுன்றான். என்ன அநியாயம், என்ன அக்கிரமா? இது கேட்பதற்கு நாதி இல்லையா? இது தமிழ்நாட்டிலே இருக்கின்ற தமிழர்களாகிய எத்தனை பேர் இங்கு வந்து போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற பெரிய கட்சிகள், புதுச்சேரியில் வாழ்ற மக்கள் தமிழர்கள் இல்லையா? இவர்கள் எல்லாம் என்ன தாய்மொழி என்ன பிரெஞ்சா, தாய்மொழி இந்தியா, தாய்மொழி குஜராத்தியா? புதுச்சேரியில வாழ்கின்ற மக்கள் தமிழர்கள் தானே. இந்த தமிழர்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய துன்பத்திலும் துயரத்திலும் புதுச்சேரியில கிடக்கிறான். 24 மணி நேரமும் சாராய கடைங்க. இந்தியாவில் 24 மணி நேரமும் டாஸ்மார்க், கள்ளு கடை, சாராய கடை, பாரு, பீரு, அப்புறம் குத்தாட்டம், எல்லா ஆட்டமும் கொடுத்து இந்த புதுவை மாநில மக்களை சிந்திக்க விடாம, அதுவும் கோட்டை ஆப்பெல்லாம் ரொம்ப தமிழ்நாட்டை விட பாதி விலைக்கு கொடுத்துட்டு நீ குடிச்சிட்டு குண்டி வச்சு சாவு. நீ சாலையிலேயே கேட்க கூடாது, கல்லூரியிலேயே கேட்க கூடாது, ஜிக்மர்ல தமிழனுக்கு வேலை இல்லையா கேட்க கூடாது, அரசு பொது மருத்துவமனை விரிவாக்க வேணும்னு கேட்க கூடாது, அங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை பணிநிரந்தரம் செய்கின்ற போராடக்கூடாது, ஹெட்சன் போட்ட பல்வேறு நிறுவனத்தில் பணி செய்கின்ற ஒப்பந்த தொழிலாளர்களை பணிநிரந்தரம் செய்யுங்கள் என்று போராட விடக்கூடாது. காரணம் அவனை குடியிலேயே வச்சிருக்கணும். ஒரு பக்கம் தமிழ்நாட்டு இளைஞர்களை குடியில கெடுத்து குட்டிச்சவராக்கியது போல் அங்கு ஆயிரக்கணக்கான பல்வேறு தொலைக்காட்சிகளை கொண்டு வந்து பொய்யேறிக்கு சீரியல், பொய்யேறிக்கு அழுவுது. இங்க எங்க பெண்கள் ஒரு 100 பேர் 200 பேர் உட்காந்துருக்காங்க. சொந்த மாமனார் மாமியார் செத்து போட்டா கண்ணால தண்ணியே வராது, சும்மா வெறும் மாற போய் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கும். சீரியல்ல செத்து போட்டோம், யாராச்சும் சீரியல்ல செத்து போட்டோம், ஐயோ செத்து போட்டான் ஒரு சீட்டுக்கு முன்னாடி வந்துருவாங்க, முன்னையில வந்து உட்காந்துப்பாங்க. அந்த சீரியல் நமக்கு என்னத்த பாடத்தை கொடுக்குது? இவன் பொண்டாட்டி அவன் எடுத்து மூட்டான், அவன் பொண்டாட்டி இவன் எடுத்து மூட்டான், காதல், லவ், 3 பொண்டாட்டி, வேலையில வேலை செய்யும் போது பக்கத்துல ஒரு கூட பொண்ணு செய்யற வேலை பண்ற லவ், இதான் சீரியல். இதை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க போய் ஏறிக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம இளைஞர்கள் நம்ம பெண்கள் போன போட்டு யாரு டிவி காரனுக்கு, நான் எந்த டிவின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த டிவிலாம் கொஞ்சம் இப்ப நம்மள செய்தி போறான். நான் ஒரு டிவியா வணக்கம், நாங்க பாண்டிச்சேரியில இருந்து பேசுறோம், அரியாங்குப்பத்துல இருந்து பேசுறோம், உருளையம்பேட்டில இருந்து பேசுறோம். உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்க நல்லா சமைக்கிறீங்க, ரொம்ப முக்கியம், உனக்கு போன் பில் ஏறும். இது ரொம்ப முக்கியமா சொல்லுங்க. எத்தனை தொலைக்காட்சிகள் தமிழுடைய பண்பாட்டை, கலையை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை, வீரத்தை துளைத்துக் கொண்டிருக்கிறது. எந்த தொலைக்காட்சியில் தூய தமிழ் இன்றைக்கு ஏதோ 1 2 சொல்ல தொலைக்காட்சி தவிர தூய தமிழ் இன்றைக்கு பேசப்படுது, சீரியல்கள் இருக்கு. அதுவும் போதாது, அரவர தமிழ் சொல்லிக்கிட்டு இருந்தான், அதையும் க்ளோஸ் பண்ணி இப்ப தொலைக்காட்சி கொண்டு வந்தான். வடநாட்டுக்காரன் சீரியல், அவங்க அந்த பொம்பளை புடைய மடிச்சு குறுக்க கட்டிச்சா நம்ம பொம்பளையும் ட்ரை பண்ணி பாக்குறாங்க. வடநாட்டுக்காரன் இங்க இருக்கிற மில்லுல வேலைக்கு செய்ய வரான் இந்திக்காரன், அவனுக்கு ஓலி பட்டிக்க, அவன் மஞ்சள் பவுடர் சோப்பு போடுற மூஞ்சில தேய்ச்சிக்கிறான், நம்ம தமிழ் இவனும் தேய்ச்சிக்கிறான். கொடுமை இல்லையா? இது அநியாயம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? இந்த புதுவை மாநிலத்தில் இன்றைக்கு பீகார், உத்தரப்பிரதேசம் போன்ற பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு நம்முடைய வேலை வாய்ப்பை பறித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லை, என் தாய்மார்கள் செய்த வேலை அவனுக்கு இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் 40 லட்சம் அந்நியர்கள், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அல்லாதவர்கள், புதுவையை சேர்ந்த அல்லாதவர்கள், பிற மாநிலத்தவர்கள் 40 லட்சம் பேர் என் பச்சை தமிழுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை பறித்துக் கொண்டிருக்கிறார். என் தமிழன் தொலைக்காட்சிகளிலே சீரியல் பார்த்து மூழ்கி கொண்டு கிடக்கிறான். டாஸ்மார்க் கடையில குடிச்சிட்டு துண்ணி இல்லாம சட்டி இல்லாம அம்மனமா தெரியும். சொல்லுங்க, இன்னைக்கு சென்னையில மெட்ரோ ரயில்
திமுக அண்ணா திமுக நான் கொண்டு வந்த நீ கொண்டு வந்த உரிமை கொண்டாடி இருக்காங்களே. இந்த மெட்ரோ ரயில்ல வேலை செஞ்ச 50,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களில் ஒருவன் கூட தமிழன் கிடையாது. தமிழனுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு 2 தினங்களுக்கு முன்பாக சென்னையில் இருக்கிற ஐசிஐ பொதுமேலாளர் தென்னக ரயில்வே பொதுமேலாளர் அலுவலகத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தமிழக அமைப்புகளும் முற்றுகையிட்டு கைது செய்தோம். எதற்காக? பாண்டிச்சேரியில் இருக்கிற எந்த இளைஞனுக்காக தெரியுமா? எதற்காக? பாண்டிச்சேரியும் தமிழ்நாட்டையும் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலையை கிடைக்காமல் 2,20,000 தமிழ்நாட்டு இளைஞர்கள் அண்டா குண்டான அடகு வச்சு, தாலி அடகு வச்சு, ஐநா கோடி அடகு வச்சு, வெள்ளி கொலுசு அடகு வச்சு அவன் படித்து வாங்கிய பட்டத்திற்கு மதிப்பளிக்காமல் அவன் போட்ட அத்தனை அப்ளிகேஷனையும் ரிஜெக்ட் பண்றான். ஏன்டா ரிஜெக்ட் பண்றனா? ஒரு அரசு அதிகாரியுடைய அட்டஸ்டேஷன் இல்லையா? ஆனால் விளம்பரம் கொடுக்கின்ற போது அட்டஸ்டேஷனோட தான் அப்ளிகேஷன் போடணும்னு சொல்ல இந்தியாவில் இருக்கிற மீதி 29 மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் போட்ட அப்ளிகேஷன்ல தமிழ்நாட்டில் இன்னைக்கு அத்தனை ரயில்வே துறையிலும் இந்திக்காரன் வந்து உட்கார்ந்துட்டான். தமிழனுக்கு ஒருத்தவனுக்கு வேலை கிடையாது. ஒரு அப்பாயின்மெண்ட் தமிழனுக்கு கிடையாது. நீங்க எண்ணி பார்க்கணும். நாளைக்கு நீங்க சென்ட்ரலுக்கு போங்க, எக்மோருக்கு போங்க, பாண்டிச்சேரியில் இருக்கிற ரயில்வே நிலையங்களுக்கு போங்க. இந்திக்காரன் உனக்கு புரியாத மொழியில கக்கா முக்காம்பா என்ன செய்வீங்க? நான் பாண்டிச்சேரியில இருந்து கடலூருக்கு போறேன்னா என்னது காட்டுக்கு போறியாம்பா. கேட்ட தமிழன் அல்ல. ஜிப்மர் மருத்துவமனையிலே இன்றைக்கு பல்வேறு வட இந்தியக்காரர்களை கொண்டு வந்து நிரப்புவதற்கான திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ரயில்வேல முடிச்சுட்டான். இன்னைக்கு தென்னக ரயில்வேல தமிழுக்கு சேலம் கோட்டத்தில் வேலை இல்ல, சென்னை கோட்டத்தில் வேலை இல்ல. நீங்க சென்று சென்ட்ரல் எக்மோர்ல ஆய்வு பண்ணுங்க. தமிழர் அல்லாதவர்கள் தான் இன்றைக்கு பொது மேலாளர், இன்னைக்கு டிஜிஎம், இன்னைக்கு ஜிஎம், இன்னைக்கு பர்சனல் மேனேஜர், இன்னைக்கு பிஆர்ஓ அனைவரும் இன்றைக்கு இந்திக்காரன். நாங்க எங்க போறது வேலைக்கு? படிச்ச படிப்புக்கு நாங்க எங்க போவோம்? இங்க கம்பெனியை மூடுற, வேலை கேட்ட வேலை இல்லைன்ற, சாலை மேல பண்ண ரெடி சார்ஜ் பண்ற, ரோட்ல உட்கார்ந்தா பிடிச்சு போய் உள்ள போடுற. அப்ப நாங்க எங்க வாழறது? எங்க மானத்தோடு வாழறது? நீ மானத்தோடு வாழாத. டாஸ்மார்க் இருக்கு குடி, கல்லுக்கடை இருக்கு குடி, டிவி இருக்கு மாநாட மயிலாட. சட்டமன்றத்தில் நான் எம்எல்ஏ இருக்கும்போது கலைஞரை பார்த்து கேட்டேன், தாய்மார்கள் கோச்சிக்க கூடாது. தமிழின தலைவர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களே, உங்கள் பெயரால் நீங்க நடத்துகிற கலைஞர் தொலைக்காட்சியில் ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தேன். அந்த தொலைக்காட்சியை அதில் மாநாட மயிலாட என்ற நிகழ்ச்சி நடத்துகிறீர்கள். நான் ஒரு முறைக்கு பலமுறை பார்த்தேன். அதில் மானு மாடவில்லை, மயில் மாடவில்லை, நமிதாவின் மாறுதான் ஆடிக்கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்க செய்கிற செய்தியான்னு கேட்டேன். இதுதான் தமிழ்நாட்டுக்கு நீங்க கொடுக்கிற கலையா? இதுதான் தமிழின தலைவர் இந்த நாட்டுக்கு செய்யல சொல்ற செய்தியா? உங்க தொலைக்காட்சி வாயிலாக கேட்டவன் வேல்முருகன். இந்த நாட்டில் இருக்கிற எந்த எம்எல்ஏவும் எந்த எம்பி எவனும் கேட்கல. நான் கேட்டேன், ஏன் என் நாட்டு இளைஞர்களை கொண்டு வந்து சின்னத்திரைக்கு முன்னாடி உட்கார வச்சு இருக்கிற இந்த 2 பீஸ் நடிகை பூரா கொண்டாந்து விட்டு எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஆட விட்டு வாயை போட்டு வேடிக்கை பார்க்க வச்சு அவனுடைய வாழ்வு இன்றைக்கு சூனியமாகி விட்டது. அவருடைய எதிர்காலம் பாழா போய்விட்டது. இன்றைக்கு எந்த துறையிலும் தமிழன் இல்லை. இன்னைக்கு மத்திய அரசு தமிழ்நாட்டில் இருக்கிற இன்கம் டாக்ஸ், ரயில்வே துறை, சுங்கத்துறை, விமானத்துறை, எந்த துறையில் இந்த பூர்வீக தமிழ் பாண்டிச்சேரி தமிழோ தமிழ்நாட்டு தமிழுக்கோ அவருடைய எண்ணிக்கை ஏற்றவாறு இடஒதுக்கீட்டு அடிப்படையில் வேலை வழங்கப்பட்டிருக்குது. எங்கேயும் வழங்கல. எங்க பார்த்தாலும் இந்திக்காரன். எங்க நெல்லிக்குப்பத்துல சக்கரை ஆலை இருக்கு. எங்க இளைஞர்கள் திருக்கடேசத்துல வந்திருக்கிறான், போய் பாருங்க. சக்கரை ஆலையில வராயா 2000 பேர் இந்திக்கார. அங்க எங்க ஊர்ல இருக்கிற குப்பனும் சுப்பனும் முன்சாமி வேலையை பூரா அவன் எடுத்துக்கிட்டான். தாய்மார்கள் அங்க போய் பெருக்கிட்டு கழுவி அள்ளி போட்டு ஒரு நாளைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் வாங்கிட்டு வந்து குடும்பத்தை மானத்தோடு காப்பாத்திச்சிங்க. உனக்கு வேலையில வெளியே போன்ட்டான். நாங்க எங்க போய் படிக்கிறது? எல்லா வேலைக்கும் இன்றைக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆக தமிழ் நாங்கள் எங்க வாழ்வது? எங்கே வாழ்வது? இந்த வாழ்வுரிமையை கேட்டு நான் தமிழன், ஈழ நாடு என் நாடு, இது என் தேசம், என் தேசத்தில் நான் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக போர்க்களத்தை வடிவமைத்தவன் தான் தமிழீழ தேசிய தலைவன் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்கிற அந்த ஒப்பற்ற தலைவன். அந்த தலைவனின் கொள்கையை வழிவந்துதான் அந்த மில்லர் என்கிற அந்த மாவீரன், இதோ என் உயிரை எடுத்துக் கொள்ளுங்கள், என் தாய்மார்களை கற்போடு வாழ விடுங்கள் என்று கேட்டான். செஞ்சோலையில் குண்டு வீசப்பட்டன, ஆயிரக்கணக்கான இந்து கோயில்கள் தரமட்டமாக்கப்பட்டன, நூற்றுக்கணக்கான மசூதிகளிலே முஸ்லிம் தவறுகள் தொழுகை செய்த போது குண்டு போட்டு கொல்லப்பட்டார்கள். நூற்றுக்கணக்கான கிறிஸ்துவ ஆலயங்களிலே கிறிஸ்துவ பாதிரிமார்களும் ஃபாதர்களும் அங்கு கடவுளை வணங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே குண்டு போட்டான்.
உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளை, பாஸ்பரஸ் குண்டுகளை, கொத்து குண்டுகளை, ஏவுகணைகளை வீசி கொன்று ஒழித்தான். எதற்காக கொன்று ஒழித்தான்? நான் இந்த நாட்டில் இமை முதல் குமரி வரை பாராண்ட என் தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் நாங்கள். எல்லாரும் பாய்மொழி பண்டாரனும் ஆட்சி செய்த எங்கள் தமிழீழ தேசம். இந்த தேசத்தில் நான் சுதந்திரமாக வாழ வேண்டும். என் மொழி சுதந்திரமாக அரசு மொழி அறிவிக்கப்பட வேண்டும். நான் எல்லா வசதி வாய்ப்புகளையும் பெற்ற மனிதனாக இந்த மண்ணில் சக மனிதனாக மதிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தான். சொத்து கேட்கல, பணம் கேட்கல, பொருள் கேட்கல, சிங்களத்துக்கு நிகராக என் மொழி வேணும்னா உன் மொழிக்கு முக்கியத்துவம் தர முடியாது. அங்கே என்ன நடந்தது? சிங்கள தேசத்தில் அந்த வேலை வாய்ப்புகளில் தமிழர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டன. தமிழர்கள் வாழ்வுரிமை பறிக்கப்பட்டது. தமிழர்கள் அரசு பதவிகளை புறக்கணிக்கப்பட்டான். தமிழர் எல்லை பாதுகாப்பு படையிலும் தமிழன் அங்கு சக தமிழாக மதிக்கப்படாத காரணத்தினால் அந்த நாட்டில் இந்த இளைஞர்கள் ஒன்று கூடினார்கள். அவன் சித்திச்சான். அவன் சித்தித்துதான் தமிழ் தேசிய தலைவன் பிரபாகரனோடு ஒரு 6-7 இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய இயக்கம் தான் விடுதலை புலிகள் இயக்கம். மத்திய அரசே மறந்து விடாதே. மத்திய மோடி அரசே, பாரதிய ஜனதா அரசே, எல்லா விதத்திலும் மதத்தை திணித்து மதத்தின் பெயரால் ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று கனவு காணுகிற அரசே, எச்சரிக்கை செய்கிறோம். ஈழ மண்ணில் எந்த மொழி சம உரிமைக்காக, எந்த ஈழத்தமிழ் வேலை வாய்ப்பு உரிமைக்காக, எந்த பாராளுமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் காவல்துறையிலும் ராணுவத்திலும் பள்ளிகளிலே படிப்பதற்குமான சம உரிமை கேட்டு வேலை கேட்டு அந்த மக்கள் அமைதி வழியில் ஈழத்தின் தந்தை செல்வ காலத்தில் போராடி பார்த்தார்கள். அதுபோல் எங்கள் முன்னாள் தலைவர்கள் எல்லாம் அமைதி வழியில் போராடி பார்த்து விட்டார். போராடி கோரிக்கை வைத்து விட்டார். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்த புதுச்சேரியில் இருக்கிற எத்தனையோ கட்சிகள் காவேரி ஆற்று நீர் உரிமைக்காக பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தர வேண்டிய நீரை தாருங்கள் என்று எத்தனையோ உண்ணாவிரதங்கள் நாங்கள் இருந்து விட்டோம். எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் நாங்கள் செய்து விட்டோம். முல்லை பெரியாறில் நேற்றைய மத்திய அரசு என்ன துரோகம் செய்திருக்கிறது? தமிழ்நாட்டுக்கும் எவ்வளவு பெரிய மாபெரும் துரோகத்தை செய்திருக்கிறது. என்ன சொல்றான்? முல்லை பெரியாறு மலையாளிகளுக்கு சொந்தமான அணை, அது மலையாள அரசாங்கம் காவல்துறை போட்டிருக்குது, அவங்க பார்த்துப்பாங்க. அந்த மலையாள அரசாங்கம் சொல்ற வரையிலும் நாங்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையை அங்க நிறுத்த மாட்டோம்ன்றான். நான் கேட்கிறேன், மத்திய அரசு இந்திய இறையாண்மை உள்ள அரசு, ஏண்டா வெக்கமான சூடு சொன்னவங்களுக்கு ரோஷம் இல்ல? உங்க இந்திய இறையாண்மை தாண்டா சொல்லுது 152 அடி அணையா உயர்த்தலாம் அப்படின்னு சொல்லி. உங்க மத்திய அரசாங்க இறையாண்மைக்கு உட்பட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள் தானே ஆய்வு செய்து 142 அடி அணையை உயர்த்தலாம் சொல்றேன். அது என்னுடைய தொலைக்காட்சி நண்பர்களும், என் தமிழ்நாட்டு பத்திரிகை நண்பர்களும், என்னுடைய தமிழ்நாட்டு பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அவன் படகுல ஏறி அந்த அணைய சோதனையிட போகும்போது மலையாளி துரத்தி வந்து செருப்பால் அடிச்சான. எங்கடா போச்சு உங்க மத்திய அரசின் இந்திய இறையாண்மை மானங்கட்ட பயிர்களே? எங்கடா போச்சு? காவேரியில் 205 டிஎம்சி தண்ணீரை திறந்து விட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினார். பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து நான் கேட்கிறேன், உங்க உச்சநீதிமன்றம், உங்கள் இந்திய நாட்டின் பிரதமர், நதிநீர் ஆணையம் எல்லா தீர்ப்புகளையும் தூக்கி மயிருக்கு சமமாக தூக்கி எறிஞ்சானே கன்னட வெறியர்கள். எங்க போச்சு உங்க இந்திய தேசியம்? எங்க போச்சு இங்க இந்தியாவின் ஒருமைப்பாடு? பாலாற்றின் குறுக்கே தடாவலை கொடுக்க அணை கட்டக்கூடாதுன்னு சொன்னா கேட்டான ஆந்திரத்துக்காரன். எங்க போச்சு உங்க இந்திய இறையாண்மை? எங்க போச்சு உங்க இந்திய ஒற்றுமை? புதுச்சேரி தமிழனும் தமிழ்நாட்டு தமிழனும் நாங்க சாதி சண்டை போட்டுக்கிட்டு கிடப்போம், நாங்க மத சண்டை போட்டுக்கிட்டு கிடப்போம். நீ என்னுடைய அனைத்து உரிமையும் பறித்து எங்கள் நாட்டை சுடுகாடு ஆக்குவாய். இதையும் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற சோம்பேறி கூட்டமாக இனி இருக்க மாட்டோம். புலித்தலைவின் பிள்ளைகளாக, மில்லரின் தம்பிகளாக, மில்லரின் அண்ணன்களாக என் இளைய தலைமுறை சிந்திக்கக்கூடிய லெவலுக்கு எங்களை கொண்டாந்து விட்டாதீங்க. இந்த நாட்டிலையும் பக்கத்து நாட்டில் என்ன நடந்ததோ அதான் இங்க நடக்குது. அங்க சிங்களவன் எனக்கு தமிழீழ பகுதியில் விவசாயம் செய்ய தண்ணி தரல, அணையை கட்டி தடுத்தான், ஏரியை வெட்டி தேக்கணும். மொழி உரிமையில சம உரிமை இல்ல, ராணுவத்துல சம உரிமை இல்ல, காவல்துறையில சம உரிமை இல்ல, நீதிமன்றத்துல சம உரிமை இல்ல, பள்ளிகள்ல படிப்பது சம உரிமை இல்ல. எல்லாவற்றிலும் அடுக்கி அடுக்கி ஒடுக்கி ஒடுக்கி எங்களை நசுக்க நினைத்தான். அந்த ஒடுக்கலில் இருந்து, அந்த நசுக்கலில் இருந்து என் தாய் தமிழினம் புலிகளாக வெகுண்டு வந்தார். உலகமே திரும்பி பார்த்தது. ஆனா இங்க பாண்டிச்சேரிக்காரன் எங்கயா சரக்கு போட்டுட்டு கிடக்குறான், இவன் எங்கடா போராட போறான். தமிழ்நாட்டுக்காரன் பொது வரைக்கும் வீதிக்கு ஒரு டாஸ்மாக்ல கிடக்குறான், இவெல்லாம் எங்கடா மத்திய அரசு எடுத்து போராட போறான்னு நினைக்கிறீங்க? அன்பு உறவுகளே,
தாய் தமிழினம் இன்றைக்கு விழித்துக் கொண்டிருக்கிறது. ஆந்திர அரசாங்கம் அநியாயமாக திருவண்ணாமலை, விழுப்புரம், தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த, வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அப்பாவி தமிழர்கள், கூலிகள், ஏதும் தெரியாத, மொழி தெரியாத காரணத்தால் அன்றாடம் காட்சிகளாக இருக்கிற கூலி மலைவாழ்வு மக்களை அழைத்துச் சென்று தாய்மொழி தமிழை தவிர அந்த நோ எஸ் பஸ் என்று சொல்லக்கூடியவர்களே, இந்த ஆங்கில சொற்கள் கூட தெரியாத அந்த ஏழை எளிய அடித்தளத்து மக்களை கூலிக்கு அழைத்து சென்ற போது ஆந்திர அரசாங்கம், ஆந்திர காவல்துறை, சந்திரபாபு நாயுடுகாரனுடைய காவல்துறை அவன் அடிக்கிற கொள்ளையிலிருந்து திசை திருப்புவதற்காக அவனுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் செம்மரத்தையும் சந்தன மரத்தையும் கடத்தி உலகம் முழுவதும் விற்பனை செய்து கோடீஸ்வரர்களாக மாறுகிறார்களே, அதை மறைப்பதற்காக, அதை திசை திருப்புவதற்காக யாராவது அப்பாவி இழிச்சவாய தமிழன் மாட்ட மாட்டான் என்று காத்திருந்தான். பேருந்திலே ஆந்திராவுக்கு வேலைக்கு சென்ற அந்த கூலி தமிழர்களை கொண்டு வந்து கைகால்களை கட்டி வைத்து மரத்திலே ஆடை தொங்க விடுவது போல் தொங்கவிட்டு கீழே மட்டையை போட்டு கொளுத்தி தீக்காயங்களை ஏற்று உடல் உறுப்புகளை அறுத்து, ஆண் உறுப்புகளை அறுத்து, மூக்கை அறுத்து அவ்வளவு கொடுமை செய்து அநியாயமாக நிற்க வைத்து சுட்டுக் கொண்டான். என்ன நடந்தது? என்ன நடந்தது? தமிழ்நாட்டில் அனைத்து இடங்களிலும் தமிழர்கள் சாதி மறந்து, கட்சி மறந்து தன்னெழுச்சியாக போராடினான். அதில் முதல் போராட்ட களத்தை துவங்கிய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. இங்கே வந்திருக்கிற அருமை சகோதரர் சுதாகர் அவர்கள் தலைமையில் வேலூரிலே பஸ்கள் சிறைப்பிடிக்கப்பட்டன. எங்கள் வேணுகோபால் தலைமையில் அங்கிருக்கிற ஆந்திர கல்பு சிறைப்படுத்தப்பட்டன, முற்றி இழுத்து பூடப்பட்டன. என்னுடைய தலைமையில் நெய்வேலியில் இருக்கிற திருப்பதி தேவஸ்தான போர்டு அலுவலகம் இழுத்து பூட்டப்பட்டு போராட்டத்தை முற்றுகையிட்டோம். தமிழ்நாடு முழுக்க தமிழர்கள் வீதிக்கு வந்தான். சந்திரபாபு நாயுடுகாருக்கு சொந்தமான ஹெரிடேஜ் நிறுவனத்தை 2 சூடு சொர்ண மானமுள்ள தமிழன் உருட்டுக்கட்டையோடு கொண்டு போய் தொலைக்காட்சி படம் எடுக்க துளியும் பயமில்லாமல் இனத்தின் அழிவை கண்டு துடித்தெழுந்து அடித்து நொறுக்கிறான். அந்த உருட்டுக்கட்டை எடுக்கிற தமிழன் நாளைக்கு துப்பாக்கி அந்த எவ்வளவு நேரமாகும் என்பதை மத்திய அரசை புரிந்து கொள்ளும். சாதாரணமாக பெட்ரோலை ஊற்றி சாதாரண கோட்டர் பாட்டிலே தீயை போட்டு பெட்ரோல் குண்டு வீசுற இலங்கை தூதரகத்தின் மீது, இலங்கை வங்கியின் மீது பெட்ரோல் குண்டு வீசுற என்னுடைய தமிழன் இன்றைக்கு நாகப்பட்டினத்திலும், இன்றைக்கு ராமேஸ்வரத்திலும், இன்றைக்கு 4வது முறையாக இலங்கை நீதிமன்றம் என் மானமுள்ள தமிழர்களை, மீனவர் மக்களை, அவன் திருட போகலையா, கொள்ளடிக்க போகலையா, வழிபறி பண்ண போகலையா, கற்பழிக்க போகலையா, தன் கட்டுமரத்தை கையிலே ஏந்தி, வலைகளை கையிலே ஏந்தி, தன் உடல் உழைப்பை செலுத்தி அவன் மீன் பிடித்து மானத்தோடு வாழ நினைக்கிற என் தமிழனை சிங்கள அரசு தொடர்ந்து கைது பண்றான், தொடர்ந்து சிறைபிடிக்கிறான், தொடர்ந்து படைகளை பறிமுதல் செய்கிறான், வலைகளை அறுத்துறான், ஐஸ் கட்டி உடைக்கிற கடப்பாறையை கொண்டு அவன் முதுகில் அடிச்சு, கையில் அடிச்சு, காயப்படுத்தி தூக்கி கட்டி கடல்ல வீசுறான். 600க்கு மேற்பட்ட தமிழனை சுட்டுக் கொண்டிருக்கிறான். அதில் ஆத்திரத்தின் வெளிப்பாடாக திராவிடர் விடுதலை கழகம், பெரியார் விடுதலை கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இன்னும் எண்ணற்ற தமிழ் தேசிய அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி இளைஞர்கள் கையிலே பெட்ரோல் குண்டை எடுத்து இலங்கை அரசு வாங்க அலுவலகத்தின் மீது வீசியவன் அதே இளைஞன். இதே இயக்கங்கள் நாளை இலங்கை அரசுக்கு எதிராகவும் இந்திய அரசுக்காகவும் பெட்ரோல் குண்டு பிடித்த கைகள் நாளைக்கு வேறு விதமான குண்டை பிடிப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு அளவுக்கு கொட்டுவீங்க? யாரோ ஒரு பூச்சியால ஒரு இளைஞன் வரா, அந்த இளைஞனை நீ பணக்காரன் பதவி வச்சிருக்கா, அங்க இருக்கிற காவல் நிலையத்தில் சும்மா நாச்சும் பொய் வழக்கு கொடுத்து அவனை எப்ப பார்த்தாலும் கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணி அடிச்சு சித்திரவதை பண்ணி சட்டியோட உட்கார வச்சு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருந்தா, சரி இனிமேல் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லிட்டு அவன் வேறு விதமா சிந்திக்க மாட்டான்? சிந்திக்க மாட்டானா? இன்னைக்கு 600 தமிழன் செத்து இருக்கிறான், நூற்றுக்கணக்கான படைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 44 தமிழன் அன்றைக்கு 4வது முறையே நீதிமன்றத்தால் திரும்ப ரிமாண்ட் வச்சிருக்கிறான். மத்திய அரசு மௌனம் சாய்க்குது. தமிழக முதலமைச்சர் கடிதம் எழுதின நடவடிக்கை இல்ல. ஏன் நடவடிக்கை இல்ல? அப்ப தமிழன் உயிர்னா உங்களுக்கு அவ்வளவு இலக்காரம். எண்ணி பார்க்கணும். தாய் தமிழ்நாட்டு உறவுகள், என்னுடைய புதுவை உறவுகளே, நீங்கள் எண்ணி பார்க்கணும். நாம் இந்த 2 மாநிலத்தில் தமிழர்களாக பிறந்ததனால் உரிமையற்றவர்களாக, உடைமையற்றவர்களாக, சுயமரியாதையற்றவர்களாக, நாதியற்ற இனமாக நம்மை ஆளுகிற மத்திய அரசு தொடர்ந்து வஞ்சிக்கிறான். கேட்பாரற்ற இனமாக நம்ம இருக்கிறோம். இந்த கேட்பாரற்ற இருக்கிற இந்த இனத்தின்
வாழ்வுரிமை இந்த மூலையில் எங்கு பாதிக்கப்பட்டாலும் என் தமிழன் வாழ்வுரிமைக்காக களமாடுகிற கட்சியாகத்தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்று வைத்திருக்கிறோம். தமிழரின் வாழ்வுரிமைக்காக. நான் இப்ப பிரான்சுக்கு போனேன், ஜெர்மனிக்கு போனேன், சுவிட்சர்லாந்துக்கு போனேன், நார்வேவுக்கு போனேன். ஆனா பிழைக்க போன நாட்டில் தமிழன் மானத்தோடு வாழ்றாங்க, சுயமரியாதையோடு வாழ்றான், இன உணர்வோடு வாழ்றான், நாட்டு உரிமையோடு வாழ்றான். ஆனா இங்க நம்ம அடிமையா வாழ்றோம். யாருக்கு? எங்க தலை அஜித்துக்கு ரசிகர் மன்றம் வச்சு மன்சோர் சாப்பிடுறான். உலகத்துல தலை சிறந்த நடிகன் புருஷன் இருந்தான், ஜாக்கிசான் இருந்தான். நம்ம இந்தியாவில் தலை சிறந்த நம்ம அமிதாப் பச்சன் இருக்கிறான். எந்த அமிதாப் பச்சன் கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் கிடையாது. அவன் படம் 100 நாள் ஓடினதுக்காக இவன் மன்சோர் சாப்பிடுற கலாச்சாரம் கிடையாது. மானங்கட்ட இடமாக அஜித்துக்கு புள்ள பிறந்தா இவன் கோயில் அன்னதானம் சாப்பிடுறான், மன்சோர் சாப்பிடுறான். எங்க உருப்பிடுவான்? விஜய் படம் கத்தின்ற ஒரு படங்க, அது ராஜபக்சேனுடைய முகம் பங்குதாரா இருக்கிற படம். அந்த படம் இங்க வெளியே வருது. நாங்க சொல்ற விஜய் நீ சொந்தமா தயாரிச்சு நீ படத்தை வெளியிடு, நீ தமிழ் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க ஒன்றும் எதிர்க்கல. ஆனா ராஜபக்ச மாவ பங்குதாரா இருக்கிற கத்தி படத்தை நாங்க எங்க தரையிட வெளியிட மாட்டோம், அந்த லைக்கா நிறுவனத்தை நாங்க அப்புறப்படுத்துவோம் நாங்க சொல்றோம். நம்ம தமிழ்நாட்டு விஜய் குஞ்சுகள் எழுதுறோம், எங்கள் கத்தி திரைப்படத்தை அண்ணன் தடுத்தால் நாங்க அண்ணனுக்கு ஓட்டு போட மாட்டோம். நீ போடா போட்டா மயிரா ஒண்ணாச்சு. இப்போ எனக்கு என்ன, எனக்கா நட்டம்? எனக்கு ஓட்டு போட்ட பண்ருட்டியில் 65 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் அந்த மாவட்டத்தில் வர 20 லட்சம் சேரி வாழ் மக்கள், பிற்படுத்தப்பட்ட முந்திரி கோட்டையை பொறுக்கி தின்ன மக்களுக்கு இன்றைக்கு அற்புதமாக 100 கோடி ரூபாயில இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டாந்தா. வேல்முருகனுக்கு ஓட்டு போட்டா கொண்டாந்த. வீதிக்கு வீதி குடிக்கிறதுக்கு தண்ணி, தெருவுக்கு சாலை, 2000 பேர் 5000 பேர் இருக்கிற ஊருக்கு உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி. ஈழத்தில் என் இன படுகொலை நடந்து கருணாநிதி முதலமைச்சர் உட்கார்ந்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பின. எங்க அம்மா பார்வதி அம்மா வந்திருக்கிறாங்க மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கு இறங்க விடாம தடுத்த சண்டாள படுபாவியே கேட்ட. ஐயோ வேல்முருகா, பார்வதி அம்மா வந்ததே எனக்கு தெரியாதுன்னாரு. உனக்கு யாரு பேசுறதுக்கு நாளைக்கு யாரு இருக்க போறா சொல்லு? எனக்கு என்ன நட்டம்? எங்க அண்ணன் வேல்முருகனை நாங்கள் இதிலே ஏத்துக்கொள்ள மாட்டோம். ஏத்துக்கொள்ள மயிரா ஒண்ணாச்சு. எனக்கு என்ன கிடக்கு? என்ன விஜய்க்கு எனக்கு என்ன பங்காளி சண்டையா? எனக்கு என்ன மாமச்சன் சண்டையா? இல்ல அம்மா மற்ற என் வீட்டு அம்மா பொண்ணுக்கு அக்கா பொண்ணு கல்யாணத்துல அம்மா மற்ற கட்டத்துல நாளைக்கு விஜய் வந்து முந்திக்குப்பா, எனக்கு மான பிரச்சனை வந்துருன்னு அதுல சண்டையா? என்ன சண்டை? ஒண்ணு இல்ல. என் இனத்தை அழித்தொழித்த சிங்கள பேரினவாத அரசு அதிபர் மகிந்த ராஜபக்சனுடைய மகன் பங்குதாரா இருக்கிற லைக்கா நிறுவனம் வெளியீடு தயாரிப்பு என்ற பாதைகளோடு எந்த திரைப்படமும் நீங்கள் வெளியிட அனுமதிக்க மாட்டோம் என்று எதிர்த்து போராடிய இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி, தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு. பணத்திமர்ல சத்தியம் தாட்டு, ஆந்திரத்து நாயுடுகாரரு, போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, நான் பணத்தை வெளியிடுவேன்னா என் ஆளு சும்மா இருப்பானா? வேல்முருகன் கட்சியில் இருக்கிற என் கூட்டத்தை கண்ட்ரோல் பண்றது எனக்கு கஷ்டம். நான் 150 தமிழ் அமைப்புகள் இயக்கங்களை கையில வச்சுக்கிட்டு கூட்டமைப்பு நடத்துறேன். என்னன்னா அந்த நாய்கிட்டலாம் போய் கெஞ்சிக்கிட்டு கிடக்குற நைட்டு பாருங்க. நான் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே பெரிய தேட்டர் சத்தியம் தேட்டர் போனா நம்மால் 1 வெடிகுண்டு 2 வெடிகுண்டு வீசல, 13 வெடிகுண்டு வீசிட்டு வந்துட்டான். எங்கடா படம் ஓடுறது? அந்த குண்டை மாத்தி வேற ஒருத்தர் வீசத்துக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் எங்களை வன்முறையாளரை மாத்துறீங்க? ஏன் எங்களுடைய நியாயமான கோரிக்கை நீங்க கேட்க மறுக்கிறீங்க? இந்த நாட்டில் நீங்க எப்படி வேணுமாலும் குத்தாட்டம் போடுவீங்க, எப்படி வேணுமாலும் தொப்புல பம்பரம் விடுவீங்க, தேனை ஊத்தி தொப்புல நக்க விடுவீங்க, இந்த ஈடு எனக்கட்ட மானங்கட்ட போயப்ப நீங்க செய்வீங்க. இது எல்லாத்தையும் பார்த்து கை தட்டி விசில் அடிச்சா குஞ்சியா ஒன்ஸ் பேர் கேட்கிற கூட்டமா எங்க தமிழ் கூட இருக்கணும். நீங்க எங்கேயாவது மும்பைல இருந்து அடிக்க வந்த குஷ்பிங்க உட்கார்ந்து இருக்கிற தாய்மார்களை பார்த்து சொல்லுவா, தமிழ்நாட்டில் வாழ்ற தமிழ்ச்சிக்கு யாருக்கு கற்பு இல்ல, நீங்க எல்லாம் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பல பேரோட படுத்து எழுந்துவோம் அப்படின்னு அவனை செருப்பு கொண்டு அடிச்சா வேல்முருகன் குற்றவாளியா? என் தாய்மார்கள் அடிக்கணும், செருப்பை கொண்டு அடிச்சிருக்கணும். ஆனா அந்த மானங்கட்டவளை கொண்டு வந்து தமிழின தலைவர் கலைஞர் கட்சி திமுக கருப்பு கரசி குஷ்பே வா, நீ இந்த திமுக வளர்த்தெடுன்றான். அதோட இன்னைக்கு மானங்கட்ட காங்கிரஸ் பாவம் ஐயா பெரியாரின் பேரன் சொல்லிக்கிட்ட மானங்கட்ட காங்கிரஸ் சேர்ந்த ஈவிகே சோமாவ பக்கத்துல குஷ்பு இப்படியே பார்த்து தடவி நிக்கிறான். இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த குஷ்பு, இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் கட்சிய பத்தினி தெய்வம் யாரு? குஷ்பு முதலமைச்சர் ஆக்க போறாராம். இதெல்லாம் நம்ம நானுகிட்டு சாவலாம். குஷ்பு முதலமைச்சர், விஜய் முதலமைச்சர், உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்கு யாரு? நம்பால்
இதெல்லாம் சுயமரியாதைக்கு பங்கு வர செய்கிறா. நம்மளாம் மானத்தோட பிறந்தவன்டா, நம்மளாம் வீரம் சிறந்தவன்டா. தமிழன் என்ற அவனுக்கு ஒரு குணம் இருக்குடா. அவன் ஈகியால, குணத்தால, வீரத்தால, வரலாற்றால, பண்பாட்டால, உலகத்துல கல் தோன்றி முன் தோன்றா மூத்த குடிடா. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எத்தனை இந்தோனேஷியா உள்ளிட்ட அங்காவார் உள்ளிட்ட பல்வேறு இன்றைக்கு முஸ்லிம் நாடுகள்ல கூட தமிழுடைய கட்டடக்கலை சிறந்து விளங்குகிறா. உலகத்துல நாவா என்கிற நேவி என்கிற வந்தது. அந்த நாவா என்கிற கப்பலை 1000 டன்னை ஏத்திக்கிட்டு ஒரு மிஷின் இல்லாம வெறும் படகு துணியின் மூலமாக காற்று எத்திசை பயணிக்கிறதோ அத்திசை நோக்கி படகு ஓட்டிய இந்த தமிழண்டா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 10 டன் எடை கொண்டது எந்த ராட்சத பொக்கிலின இயந்திரமும் இல்லாமல இன்றைக்கு தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய வேண்டா, கல்லணையை கட்டிய வேண்டா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இன்னைக்கு அற்புதமான சொல்லை கண்டுபிடித்து உலகத்துக்கு தந்த வேண்டா. உலகத்துல எந்த வெள்ளக்காரனும் கூட இன்னைக்கு முகமதியர்கள் கூட இன்றைக்கு பைபிளுக்கும் அடுத்ததாக, இன்றைக்கு முகமதியுடைய குர்ஆனுக்கும் அடுத்ததாக திருக்குறளை உலகத்தில் வாழ்கிற அத்தனை நாட்டு தலைவர்களும் அத்தனை நாட்டு அரசாங்கம் போற்றி போகிற அந்த திருக்குறளை தந்த உலகண்டா, தந்த இனம்டா என் இனம். அப்படியேப்பட்ட என் இனத்தின் பிள்ளைகள் குஷ்புக்கு கோயில் கட்டி நிற்கிறான். இடுப்பழைக்கு சிம்மரானுக்கு செலவைக்கிறான். இதை வேல்முருகன் திட்டனா வேல்முருகன் எதிரி. வேல்முருகன் இதை சொன்னா உடனே ரசிகர் கூட்டம் நாங்க ஓட்டு போட மாட்டோம். எங்க கற்பு கரசி குஷ்பு எப்படி நீங்க திட்டலாம், எங்க அண்ணன் விஜயை எப்படி நீங்க கிண்டல் பண்ணலாம், எங்க தலை அஜித்தை எப்படி நீங்கள் குறை சொல்லலாம். எனக்கு அஜித்துக்கு, எனக்கும் தலைக்கு, எனக்கும் குஷ்புக்கு என்ன கிடக்கு? என் நாட்டை குட்டிச்சவர் ஆக்குற, என் மொழியை குட்டிச்சவர் ஆக்குற. நீ தோண்டி பேசுகிற தொலைக்காட்சியில பார்த்து விட்டு என் தாய் இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒரு தாய் இதுகிட்ட யாருக்கிட்டாச்சும் மின்விசிறின்னு சொல்ல சொல்லு, பேருந்துன்னு சொல்ல சொல்லு, மிதிவண்டின்னு சொல்ல சொல்லு, குடிநீர் வாட்டர் கொடுங்க. பஸ்ஸுக்கு போறேன், பிளைட் வருது, மிக்சிய போடு, டிவிய போடு, கிரைண்டரை போடு, எந்த சொல்லாது தமிழா? அப்ப என் தமிழ்நாட்டு தமிழர்களை, என் தமிழ்ச்சிகளை, எங்களை நீங்கள் தமிழம் பேச வைக்கிற இந்த இழிவானவர்களை பேசுவதும் கண்டிப்பதும் வேல்முருகன் உயிர் உள்ளவரை செய்வான். இதற்காக ஓட்டுக்காக ஒரு மயிலுக்கு கலவப்பட மாட்டான். ஓட்டாவது மயிராது. என் நாட்டை குட்டிச்சவராகுவ, என்னுடைய கனிம வளங்களை கொள்ளடிப்ப, என்னுடைய இயற்கை வளங்களை திருடுவ, பல கோடி ரூபாய் சினிமா எடுப்ப, அந்த சினிமாவில் குடியும் குத்தாட்டத்தையும் கொடுப்ப, வன்பத்தையும் அக்கரத்தையும் திணிப்ப. இது வேல்முருகன் கேட்க கூடாது. இதை தமிழக கட்சி போராடக்கூடாது. போராடுவோம். சுடு, எத்தனை பேரை சுடுவீங்க? எத்தனை பேர் மேல கேஸ் போடுவீங்க? போடுங்க. இப்படியே மான ஈனம் சூடு சொரணையற்ற நாதியற்ற இனமாக நாங்க இருந்து செத்துருவோம் நினைக்கிறியா? இந்த வேல்முருகன் இல்லை என்றாலும் அடுத்த தலைமுறை சூடு சொரணையோடு மானத்தோடு போராடுகின்ற என் தமிழக தேசிய தலைவன் பிரபாகரன் வழிகின்ற தம்பிகளாக, இளைஞர்களாக தமிழ்நாட்டில் மாறுவான். என் அண்ணன் தமிழரசன் தோன்றனா கதையை முடிச்சிட்டீங்க. மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு உருவாக்க மாவோயிஸ்ட் வந்தான், அவனை பிடிச்சி உள்ள போடுறீங்க. எத்தனை வருஷத்துக்கு போடுவீங்க? ஆனா இன்னைக்கு புதுவையில் இருக்கிற மக்களையும் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களையும் சிந்திக்க தோன்ற செயலை மத்திய அரசு திட்டமிட்டு செய்யற சொல்றான். முஸ்லிம்களா வெளியேறி வெளிநாட்டுக்கு போங்கன்றான். முஸ்லிம்களா வெளிநாட்டுக்கு போயிட்டா மோடி கும்பல் நாங்க இந்தியாவை ஆளுவோன்றான். மசூதியை பூரா இடிக்கணும்ன்றான். ஏண்டா ஒரு மசூதி இடிச்சதுக்கு வைக்கிற குண்டையே உங்களால தாங்க முடியல. வந்துட்டான் தீவிரவாதின்றீங்க, எல்லையில பூந்துட்டான்றீங்க. பாருங்க, எல்லையில தீவிரவாதிகள் உள்ள நுழைய வர போறானா, அந்த அமலா ஆபரேஷனை சோதனை பண்ண போனாங்களாம். சோதனை பண்ண போன ஒரு துபாக்கரி ஹெலிகாப்டர் கடல்ல ஊந்து போச்சுங்க. சுதந்திர இந்தியா, வல்லரசு இந்தியா, இந்த 67 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவை கட்டி அடைச்ச இந்த நல்லரசு இந்தியாவில் ஒரு சாதாரண 2 டன் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு சாதாரண ஒரு பயிற்சி விமானத்தை கண்டுபிடிக்க வக்கு இல்லை இவங்களுக்கு. கேட்டா சுதந்திர இந்தியா நாங்க அணு உலையை கொண்டு வரோன்றான், நாங்க நியூட்ரோனாவை கொண்டு வரோன்றான். ஏண்டா கடல்ல வந்த ஒரு துபாக்கரி ஹெலிகாப்டரை கண்டுபிடிக்க முடியாதவனுக்கு நாளைக்கு அணுவுல வடிச்சிச்சுன்னா என் மக்கள் உயிரை எப்படி காப்பாத்துவீங்க? எப்படி காப்பாத்துவீங்க? 5000 கிலோமீட்டர் ஆழத்திற்கு உள்ளே சென்று அணுக்களை விடைக்க செய்து இன்றைக்கு நியூட்ரோனா தொடங்குறீங்களே, நாளைக்கு ஒரு பேராபத்து வந்தால் இந்த பேராபத்திலிருந்து என் மண்ணை காப்பாற்றுவதற்கான என்ன விஞ்ஞானம் உங்ககிட்ட இருக்குது? என்ன அறிவியல் இருக்குது? இதை எதிர்த்தா வேல்முருகன், சுபவதி குமார, லோக ஐயப்பன், குளத்துருமணி, கோவை ராமகிருஷ்ணன் தீவிரவாதிகள், இவர்கள் எதிரிகள். ஒரு தானே புயல் வந்துச்சு, ஒரு சுனாமி வந்துச்சு. ஒரு சுனாமியில் அடிச்சிட்டு போன என் ஊட்ட கட்டி கொடுக்க இன்னும் முடியல உங்க அரசுகளால. ஒழுகாத ஒரு ஊடு கட்டி கொடுக்க வழி இல்லை.
இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்கள், வயசுக்கு வந்த பெண்கள் இன்னைக்கு ரோட்டு ஓரமா போய் காலை கடனை கழிக்கிற அவலம் இந்த நாட்டில் இருக்குது. இன்னும் வீட்டுக்கு வீடு கழிவறை இல்ல. இன்னும் 40% மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ற இந்தியாவில், இந்த சுதந்திர இந்தியாவில் மோடி கும்பல் சொல்லுது முஸ்லிம்கள் எல்லாம் வெளியேறு, மசூதிகளை எல்லாம் இடிச்சு தரமட்டமாக்கு, இது இந்து நாடு, இதுக்கு வக்காலத்து வாங்குறான். ஒரு பையன் இருக்கிறான், யாரு இந்த ஹெச் ராஜான்னு ஒரு மானங்கட்டம், வரட்டும் நம்ம மாவட்டத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறேன். கருத்து சொல்லுவார், புதுசு புதுசா கருத்து சொல்லுவார். லாக்கப்ல எங்கேயாச்சும் காவல்துறைக்காரன் இட்டு போய் அடிச்சு கொண்டான், லாக்கப் பண்றான், அதுக்கு நீதி வேணும்னு கேட்டா அவன் திருட, அவன் ஐயோக்கே அவனை கொல்லணும். இவர் சொல்லுவார், புதுசா விளக்கம் சொல்லுவார். பெரியார் திராவிட கழகம்னா அது பேர் வச்சிருக்கிறான், பிராடு திராவிட கழகமா. எத்தனை முறை செருப்படி வாங்கினாலும் இந்த கும்பலுக்கு திருந்த மாட்டேன்றான். இந்த சூனாசாமின்னு ஒருத்தர் இருக்கிறான், இலங்கையில மீனவர்கள் படகெல்லாம் பிடிக்க சொன்னது நான் தான், படகை பறிமுதல் செய்ய சொன்னது நான் தான், அவங்களை விடக்கூடாதுன்னு சொன்னது நான் தான். சும்மா சும்மா இந்த மீன்கார ஃபிஷர்மேன், இந்த மீனவ பசங்க இலங்கையில போய் மீன் பிடிக்கிறன்ட்டு கஞ்சா வித்துட்டு வரான், கிரைம் கடத்துறான், போதைப்பொருள் கடத்துறான். இவங்க படகெல்லாம் நான் தான் பிடிச்சி வச்சுக்க சொன்னான். அந்த மானங்கட்ட நாயை ஒரு நாளைக்கு என்னுடைய மீனவ தாய்கள் போய் செருப்பு கைட்டு விலக மாத்தால அடிக்கணும், அடிக்க மாட்டேன். மார்க்கெட்ல நம்ம மீனவ தாய் சண்டை போடும்போது பாருங்களாம், போய் என்ன வேகமா சண்டை போடுது. ஆனா இந்த மாதிரி நாய்கிட்ட சண்டை போட மாட்டேங்குது. இந்த மாதிரி நாயை ஒருத்த எடுத்துட்டு போய் அடிக்கணுமா இல்லையா? மீனவர் படகை பிடிச்சி வச்சுக்கின்றான், மீனவரை சுடுங்கன்னு நான் தான் சொன்னேன்றான். நான் சொன்னா படகை விடுவாங்க, நான் சொன்னா மீன் பிடிக்கலாம். யாரு சொன்னா பையன்? இந்த மாதிரி கும்பல்கள்லாம் இந்த நாட்டில் திரியிறான். இந்த மாதிரி கும்பல்களை எல்லாம் கண்டிக்கின்ற ஒரு இயக்கமாக அந்த சுப்பிரமணிய சாமி வீட்டை முற்றுகையிட்டு அவன் டெல்லியிலிருந்து சென்னை பக்கமே கொஞ்ச நாள் வராத உயிர் அச்சத்தை, உயிர் பயத்தை ஏற்படுத்திய கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. நாங்க சொல்ற தெளிவா இருக்கிறோம். எங்க கிட்ட இருக்கிற காவேரி எம்எல்ஏ, இங்க உட்கார்ந்து இருக்க தலைவர்கள் எல்லாரையும் எனக்கு நீங்க எம்பி எம்எல்ஏ எல்லாம் கிடையாது. நான் சொல்லிட்டேன், இன்னும் 10 வயசுக்கு யாரும் இந்த கனவே காணக்கூடாது. 10 வயசுக்கு குண்டாசு வரும், என்எஸ்ஏ வரும். நம்ம யாருக்கும் ஜால்ரா போட்டு சிஞ்சாங்க போட்டு நமக்கு பழக்கம் இல்லை. நம்ம மனசுல பட்டதை நம்ம சொல்றோம். இன்றைக்கு கூட தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த மத்திய அரசுடைய மனுவை தாக்கல் செய்திலே நான் அறிக்கை தந்தேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, விடுதலை புலிகளால் முல்லை பெரியார் அணைக்கு ஆபத்து இருக்கிறவர்களை ஆதரிக்க இயக்கங்களால் என்று சொல்வது ஏற்புடையது அல்ல. இந்த எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் தமிழ்நாடு அரசுடைய மூத்த வழக்கறிஞர் செய்திருக்கிற அந்த மனுவை திரும்ப பெற வேண்டும். எனக்கு என்ன கவலை? எனக்கு கவலை இல்லை. யார் இங்கு விடுதலை புலிகளை ஆதரிக்கிறார்? வேல்முருகன் ஆதரிக்கிறார், ஐயா நெடுமாறன் ஆதரிக்கிறார், அண்ணன் குளத்தூர் மணி ஆதரிக்கிறார், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் ஆதரிக்கிறார், அண்ணன் வைகோ ஆதரிக்கிறார், அருமை சகோதரர் திருமாவளவன் ஆதரிக்கிறார், அருமை ரத்தம் சீமான் ஆதரிக்கிறார். நாங்கெல்லாம் மலையாளிக்கு ஆதரவா அவன் தான் மலையை உடைக்கணும்னு 10 லட்சம் மேல திரட்டு கடைப்பாரு உருட்டு கடையோட ஊர்வலம் வரான். இப்ப நாங்கெல்லாம் மலையாளிக்கு ஆதரவா போய் விடுதலை புலி ஆதரவு இயக்கங்கள் அணையை உடைக்க போறோமா? அப்ப மத்திய பாரதிய ஜனதா நரேந்திர மோடி அரசு எப்படி விஷமத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கக்குறான், எப்படி விஷமத்தை தன் மனு மூலமாக அவன் மத்திய அரசு மனு என்று சொல்லி தமிழ்நாடு அரசு மனுவையாக அதை மாற்றி போட வைக்கிறான். அதுல இருக்கிற சூட்சமம் என்ன? இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மக்களின் வாழ்வுரிமைக்கும் போராடுகிற இந்த தமிழர் அமைப்புகளை, தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுகிற கட்சிகளை மத்திய மோடி அரசு, பாரதிய ஜனதா மதவாத அரசு தீவிரவாதிகளாக சித்தப்பிடிப்பான முயற்சி இது. இந்த முயற்சி நான் வன்மையாக கண்டிக்கிறேன். மத்திய அரசு அங்க ராணுவத்தை நான் கேட்கிறேன், இல்ல நானும் வேண்டாம் மயிறு, நானே ராணுவம் கேட்கிறேன். இனிமேல் எங்களுடைய முழக்கம் முல்லை பெரியார் அணையும் முல்லை பெரியார் எல்லையும் என் தமிழுக்கு சொந்தமான நிலம், என் தமிழ்நாட்டு காவல்துறையை நிறுத்துவதற்கு அனுமதி கொடுற. மத்திய அரசு மானா மயிறு அரசு மானா, ஒரு ராணுவமான என்னுடைய பாட்டை, என்னுடைய முப்பாட்டம் கட்டி அணையை நாங்க கட்டி காப்பாத்திக்கிறோம். எங்களுக்கு தெரியும், என்னுடைய தமிழ்நாடு காவல்துறையில என் மாமா இருக்கிறான், மச்சா இருக்கிறான், என் அண்ணன் இருக்கிறான், என் தம்பி இருக்கிறான், என் தமிழ்ச்சாதி பிள்ளைகள் அனைவரும் இருக்கிறான். ஒரு துரும்பு வந்தாலும் கூட உயிரை கொடுத்து பாதுகாப்பான். உங்க இந்திய இறையாண்மைய, உங்கள் இந்திய தேச ஒற்றுமைய அங்க கார்கில் போர்ல காத்து உயிரை திறந்தவன் தமிழ்நாட்டு ராணுவம் இருந்தாண்டா. 100கணக்கில் பலியாகினா உங்க இந்திகார சாவலடா. உங்கள் ராணுவம் ஈழத்துக்கு சென்று என் தாய்மார்களின் கற்பை தாண்டா அழித்தது. 10,000 என் தமிழர்களை தாண்டா கொன்னா. ஆனால் என் தமிழ்நாட்டில் பிறந்த அவன் சேரியில் பிறந்தாலும், குடிசையில் பிறந்தாலும், மீனவனாக இருந்தாலும், வன்னியனாக இருந்தாலும், யாதவனாக இருந்தாலும், முக்குலத்தோனாக இருந்தாலும், நாடாராக இருந்தாலும், என் தமிழ்ச்சாதி பிள்ளை அவன் இந்த நாட்டை நேசிக்கிறான், இந்த இந்தியாவை நேசிக்கிறான், இந்த இந்திய தேசியை நேசிக்கிறான்.
இந்தியா என் திருநாடு என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்கிறான். அந்த உறுதிமொழி எடுத்துக்கொண்டு உன் எல்லையை காப்பாற்றுவதற்கு உயிரை துறக்கிறானே, அந்த மாவீரர்கள் மலர்ந்து வாழ்ந்த இந்த பூமி, இந்த பூமிக்கான நீர் ஆதாரத்தை தரம் இருக்கிற இந்த நாய்களை கண்டிப்பதற்கு யோக்கியதில்லை உங்களுக்கு. இந்த கர்நாடக அரசை கண்டிப்பதற்கு துப்பு இல்ல. இந்த முல்லை பெரியாறு அணையை 152 அடியாக நீர் தேக்கி வைக்க அனுமதிக்க மாட்டேன்டா மலையாளி. அந்த அனுமதியை பெறுவதற்கு உங்கள் இந்தியாவால் முடியவில்லை. பாலாற்றின் குறுக்கே தடாருகே அணையை கட்ட தடுக்க உங்கள் இந்தியாவால் முடியவில்லை. என் 20 அப்பாவி தமிழர்களை சுட்டு படுகொலை செய்தார். 20 தாய்மார்களுடைய தாலிகள் அறுக்கப்பட்டன. சிபிஐ விசாரணை கேட்டு வேண்டி நிற்கிறோம். எத்தனை உண்ணாவிரதம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை போராட்டம். மத்திய அரசு ஏன் செவிசாய்க்கவில்லை? ஒரு மலையாளி செத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? ஒரு சீக்கியனை சுட்டு படுகொலை செய்திருந்தா இன்னொரு தேசத்துக்கான என்ன நடந்திருக்கும்? இத்தாலி நாட்டுடைய ராணுவத்திலே 2 மலையாளி மீனவர்களை சுட்டுக் கொண்டா. இந்த 37 பேரை கொண்டு வந்து கைது பண்ணி திருநாட்டு கொலை வழக்கு போட்டு சிறையில் அடைச்சிருக்கீங்களே. நேற்றுக்கு உச்ச நீதிமன்றம் பெயில் கொடுத்தது தப்பு, மீண்டும் மறு விசாரணை நடத்து அப்படி சொல்லி கீழ்மை நீதிமன்றத்துக்கு உத்தரவிடுற உச்ச நீதிமன்றமே என் 20 பச்சை தமிழனை சுட்டு படுகொலை செய்யறதுக்கு சிபிஐக்கு உத்தரவிட மறுக்கிறது தான் நீதியா? இதுதான் நீதிமன்றத்தின் மாண்பா? முல்லை பெரியாரிலே நீ போட்ட உத்தரவை நிறைவேற்ற தடுக்கிற மலையாளிகளுடைய அரசை கலைப்பேன், இல்லை ராணுவத்தை நிறுத்தி அணையை பாதுகாப்பேன் ஏன் சொல்ல மாட்டேங்குது உச்ச நீதிமன்றம்? காவேரி தண்ணீர் தர மறுக்கிற கர்நாடக அரசு என் ராணுவத்தை அனுப்பி அங்கு அணையில் இருக்கிற தண்ணீரை திறந்து விடுங்கள் என்று சொல்ல முடியல. தஞ்சையில் வாழ்ற விவசாயிகள் நண்டுகரிய நத்தகரிய திண்டு சாவர. புதுவையில் ஒரு வேலை வாய்ப்பு இல்ல. ஒப்பந்த தொழிலாளர் பணி நிரந்தரம் கிடையாது. சாராய பேலைகள் கொள்ளடிக்கிற லாபம் ஈட்ட நிறுவனங்கள். ஆக என் தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக போராடுகிற தமிழர்களை இந்திய அரசும் இந்திய அரசை ஆளுகின்ற ஆதிக்க வர்க்கமும் மாற்றாந்தாய் பிள்ளைகளாக தொடர்ந்து இந்த மண்ணிலே நீங்கள் நடத்தப்படுவீர்கள் என்று சொன்னார். என் மண்ணின் உரிமைக்காக, என் மீனவரின் வாழ்வுரிமைக்காக, என் மீனவனின் மீன்பிடி உரிமைக்காக, என் காவேரி உரிமைக்காக, கச்சத்தீவு உரிமைக்காக, பாலாற்று உரிமைக்காக, எல்லாவற்றமான தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்காக நாளைய இளைய தலைமுறை போர்க்குணத்தோடு போராட தயாராகும். இந்திய அரசு விழித்துக்கொள். எமக்கான நீதியை, எமக்கான ஆற்றினை உரிமையை தாருங்கள். தமிழ்நாடு சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்கையா 4 பேரை தூக்குத்தண்டனை ரத்து பண்ணி விடுதலை பண்ணுன்னு. இதுக்கு மேல வேற என்னடா வேணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டது. உடன்பாடு இல்லாதவர்கள் வெளியேறினார்களே தவிர எதிர்க்கவில்லை. இதான் ஒரு தமிழ்நாடு 7 கோடி மக்களுக்கு கொடுக்கிற மரியாதையா? மத்திய அரசு தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு கொடுக்கிற மரியாதையா? நான் கேட்கிறேன். ஆனா இதையெல்லாம் கேட்டா நாங்கள் தீவிரவாதிகள், நாங்கள் பிரிவினவாதிகள், நாங்கள் பாசிஸ்டுகள். இது அநியாயம் இல்லையா? இது அக்கிரமம் இல்லையா? 50,000 கோடி திட்டக்குழு போய் மத்திய அரசு நிதி கேட்டா கிடையாது. புதுச்சேரி அரசுக்கு 5,000 கோடி ரூபாய் நிதி கேட்டா கிடையாது. நல்ல பல திட்டங்கள் கேட்டா கிடையாது. அப்ப நாங்க அடிமையா இருக்கணும், உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும். ஏன்? நான் தமிழனா பிறந்த காரணத்தினால. இந்த தமிழன் இதே மாதிரி சாதி சண்டை போட்டுக்கொண்டு இருந்து விடுவான், மத சண்டை போட்டுக்கொண்டு இருந்து விடுவான், கட்சி கொடிகள் ஏந்தி ஒன்றாக சேராமல் இருந்து விடுவான். நாம் எப்படி வேண்டுமானாலும் தமிழர்களை எப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளலாம், எப்படி வேண்டுமானாலும் இவரை வழிநடத்தி செல்லலாம் என்று அகம்பாவத்தோடு ஆணவத்தோடு மத்திய அரசு இனியும் தொடர்ந்தால் நிச்சயம் உங்கள் இந்தியாவின் இறையாண்மைக்கு எங்களால் பங்கம் வராது, எங்களால் பங்கம் வராது. கேரளக்காரனால, ஆந்திரக்காரனால, கர்நாடகத்துக்காரனால, இந்திக்காரனால பங்கம் வரும். நீங்க மத்திய ரெக்ரூட்மெண்ட் போல 5,500 தமிழன் அப்ரண்டிஸ் முடிச்சவனுக்கு வேலை கிடையாதுடா. அந்த 5,500 தமிழன் இருக்க வேண்டிய இடத்தில் இந்திக்காரனை கொண்டு வந்து நிரப்பிட்ட அந்த 5,500 தமிழனும் நாளைக்கு வெகுண்டே இருந்து வீதிக்கு வந்தான மத்திய ரயில்வே துறையை பதில் சொல்லு, நீ தான் சொல்லணும். ஆக இந்த மில்லருடைய அந்த தியாகம் நிறைந்த இந்த நாளில் அவருடைய நினைவை போற்றுகின்ற, அவருடைய வீரம் சிறந்த அந்த தியாகத்தை வணங்குகின்ற இந்த நாளில் இந்த புதுச்சேரி மண்ணில் கூடியிருக்கிற தமிழ் உறவுகளே, உங்கள் மண்ணின் உரிமைக்காக, உங்களின் வேலைவாய்ப்பு உரிமைக்காக, உங்கள் அரசை மாநில அரசாக அறிவிக்க கோரி நடைபெறுகின்ற இந்த வேண்டுகோள் கூட்டத்துடைய நோக்கத்தை மத்திய உளவுத்துறை புரிந்து கொள்ள வேண்டும், மாநில உளவுத்துறை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தீர்மானத்தில் முன்வைக்கப்பட்டிருக்கிற நியாயமான இந்த கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து நல்லதொரு பதிலை தரவில்லை என்று சொன்னால் இந்த கூட்டம் பாண்டிச்சேரி அளவிலே நடக்கிற கூட்டம் அடுத்தது என் பக்கத்து எல்லையில இருந்து ஒரு 10,000 பேரோட வந்து புதுவை மண்ணில் வேல்முருகன் உட்காருவான். இங்க இருக்கிற உங்க போலீஸுக்கு பெரிய தலைவலி ஆகும், ரங்கசாமி அரசாங்கமே உனக்கு தலைவலி ஆகும். இது ஒரு சின்ன மாநிலம்,
இந்தாண்ட விழுப்புரத்துல இருந்து ஒரு 10,000 பேர், இந்தாண்ட கடலூர்ல இருந்து ஒரு 10,000 பேர், அந்தாண்ட காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு 10,000 பேர், 30,000 பேரை கொண்டு வந்து இந்த கோரிக்கை அடங்கியிருக்கிற மாயமான தீர்மானத்திலே அடங்கியிருக்கிற நியாயமான பிரச்சனைகள் தரவில்லைன்னா இப்ப கவர்னர் மாளிகையை முற்றுகையிட்டு 50,000 பேரோடு சென்று வினோத் என்கிற ஒரு கொடிகாத்த வீரனையும் பலியாக்கி இன்றைக்கு 20 தமிழர்களுக்காக நீதி கேட்டோம். இங்கே புதுச்சேரியில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான தமிழர்களுக்காக ஒரு 50,000 தமிழர்களை, ஒரு 50,000 இளைஞர்களை கொண்டு வந்து புதுச்சேரியில் நிறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சி நீதி கேட்பதற்கு அதிக நேரம் ஆகாது என்பதை புதுவை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும், மத்திய அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும், ஆளுநருக்கு தகவல் சொல்லுகிற உளவுத்துறை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு ஸ்ரீதர் இங்கு போராடுகிறார், ஏதோ ஒரு ஸ்ரீதரோடு இருக்கிற ஒரு சிறு கூட்டம் இங்கு போராடுகிறது. நாம் காவல்துறையை வைத்து அடித்து விடலாம், குண்டர்களை வைத்து அடித்து ஒடுக்கி விடலாம். இவர்கள் போராட்ட குணத்தை, போர் குணத்தை என்று சொன்னால் பக்கத்திலிருந்து ஊடுருவத்துக்கு அதிக நேரம் ஆகாது. எங்களை சமாளிக்கணும்னா உங்களுக்கு புதுவை அரசே இந்த காவல்துறை பத்தாது. அதனால் எங்கள் நியாயமான கோரிக்கைகளுக்கு செவிசாய்த்து எங்கள் நியாயமான அடிப்படை வேண்டுகோளை நிறைவேற்ற புதுச்சேரி அரசும் மத்திய அரசும் முன்வர வேண்டும் என்று கேட்டு பல்வேறு சிரமங்களுக்கும் இடையிலும் பல்வேறு துன்பம் துயரங்களுக்கும் இடையிலும் இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய அருமை சகோதரர் ஸ்ரீதர் அவர்களும் அவரோடு இணைந்திருக்கிற நம்முடைய மாநில துணை அமைப்பாளர் அவர்களுக்கும் அவரோடு இருக்கிற அனைத்து சகோதரர்களுக்கும் எமது கட்சியிலே வந்து இன்றைக்கு நூற்றுக்கணக்கில் இணைந்திருக்கிற தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் கூடி நின்று எமது உரையை செவிமடுத்த என் புதுவை மாநில மக்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்க பேசின செய்தியை, எந்த செய்தியை நல்ல செய்தியை வெளியிட்டா உங்க மாநிலத்துக்கும் உங்க மக்களுக்கும் நல்லது கிடைக்குமோ அதை வெளியிட்டு வருமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். பரபரப்பான செய்திகள் இருந்தால் அதை தவிர்த்து விட்டு இந்த நியாயமான கோரிக்கைகளையும் நியாயமான வேண்டுகோளையும் நீங்கள் இந்த அரசுக்கும் அரசை ஆளுகின்ற வர்க்கத்திற்கும் ஆளுநருக்கும் மத்திய அரசுக்கும் போய் சேருகின்ற நல்ல செய்திகளை வெளியிட்டு இந்த புதுவை மாநில மக்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடுகிற தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் பேராதரவு தர வேண்டும் என்று கேட்டு எமது கட்சி தமிழர் நலனுக்காக, தமிழ் மக்களின் உரிமைக்காக, புதுவை தமிழகம் உள்ளிட்ட தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளின் வாழ்வுரிமைக்காக போராடுகிற எமது கட்சியில் ஆயிரம் இளைஞர்களும் பெண்களும் ஒன்று சேர்ந்து எமது கட்சியினுடைய வளர்ச்சிக்கும் உமது வாழ்வுரிமை போராட்டம் வெல்வதற்கும் உறுதுணையாக இருங்கள் என்று கேட்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை கூறி முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.